விடுதலையை கொண்டு வரும் ஒரு வல்லமையான ஜெபத்தை நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். தேவஜனங்களே, நம்ம வாழ்க்கையில் விடுதலை, டெலிவரன்ஸ் ரொம்ப தேவையாக இருக்குது. இந்த டெலிவரன்ஸை நம்ம காத்துக்கொள்ளணும். அதை நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கணும். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அந்த விடுதலையை ஒரு நாள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாள் சுமப்பது எப்படி? இன்னைக்கு நம்ம ஒரு 5 ஜெப குறிப்புகளை பண்ண போகிறோம். ஒரு வல்லமையான 5 ஜெப குறிப்புகள் உங்கள் வாழ்க்கையை தலைகீழ மாற்றி போடுகிற, உங்கள் ஆயுஸ் நாள் எல்லாம், உங்கள் நிறமுடி வரைக்கும், ஆயுஸ் நாளின் கடைசி நாள் வரைக்கும் இந்த வசனங்கள் நமக்கு தேவையான வசனம், நமக்கு உதவி செய்கிற வசனம். ஒவ்வொரு தேவ ஜனத்திற்கும் சத்துருவை ஜெயிக்க வேண்டுமா, அந்தகாரங்களை ஜெயிக்க வேண்டுமா, மாம்ச எண்ணங்களை ஜெயிக்க வேண்டுமா, உலக ஆவிகளை ஜெயிக்க வேண்டுமா? தேவ ஜனங்களே, இந்த சத்தியத்தை நிச்சயமாக அறியாமல் இருக்கவே கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில பிசாசை எதிர்த்து யுத்தம் பண்ணுகிற, அந்தகாரங்களை எதிர்த்து யுத்தம் பண்ணுகிற ஒவ்வொரு தேவ ஜனத்திற்கும் பாடுகளை சகிக்கிற, வேதனையை சகிக்கிற, சிலுவையை சுமந்து கொண்டிருக்கிற, மரண இருளின் பள்ளத்தாக்கிலும், கண்ணீரின் பள்ளத்தாக்கிலும், நிந்தனையின் பள்ளத்தாக்கிலும் கடந்து சென்று கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, இந்த 5 ஜெப குறிப்புகளை தெரியாமல் போய்விடாதீர்கள். இது ஒரு 5 திறவுகோலாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் நம்ம யுத்தம் பண்ணுகிறதற்கும், நம்ம ஜெப வாழ்க்கையை மேம்படுத்துகிறதற்கும் ரொம்ப பிரோஜனமான விஷயங்கள். இன்னைக்கு ஆவியானவர் நம்மளோடு பேச போகிறார். ஜெப நேர குடும்பத்தார் எங்க இருந்தாலும் சரி, உங்களுடைய சமூகத்தில், உங்களுடைய இடத்துல, நீங்க இருக்கிற அறையில பரிசுத்த ஆவியானவர் உங்களை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறத நான் ஆவியில் பார்க்கிறேன். உங்க காதுகள் திறக்கப்படுகிறத நான் ஆவியில் உணர்கிறேன். ஆவியானவருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. இந்த வார்த்தை வெறுமையாக திரும்பி போவாது. இது 100ஆக, 60ஆக, 30ஆக இது பலனை கொண்டு வரும். உங்க வாழ்க்கையை இது மாற்றும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. பொருளாதாரத்தினால் உங்க வாழ்க்கை மாறாமல் இருந்திருக்கலாம், படிப்பினால் மாறாமல் இருந்திருக்கலாம், பதவியினாலும் மாறாமல் இருந்திருக்கலாம். மாறாததை மாற்றுகிற தேவ வார்த்தை இன்னைக்கு உங்களை நோக்கி வருகிறது. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? இந்த ரகசியங்களை வைத்து ஜெபிக்கிறதற்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? கோலியாத்தை அடிக்கிறதற்கு ஒரு கல்லு தாங்க தேவைப்பட்டுச்சு, ஆனால் ஒரு 5 கல்லை பறக்கி வைத்தான். அதே போல தேவ ஜனங்களே, ஒரு 5 வசனங்களை வைத்து நம்ம ஜெப குறிப்பை பார்க்க போகிறோம். நம்மளுடைய சொந்த கருத்துகள் அல்ல, வசனம் சார்ந்த ஜெப குறிப்பு. பெரிய பெரிய தேவ ஊழியர்கள், ஆண்டவருக்காக உண்மையாக ஊழியம் செய்தவர்கள், பாடுகளை சுமந்தவர்கள் சொல்லுகிற மாபெரும் ரகசியமாகிய 5 திறவுகோலை நாம் பார்க்க போகிறோம். அதை வைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஜெபம் அநேகருடைய கட்டுகளை உடைக்கும், அநேகருடைய சந்தேகங்களை உடைக்கும், அநேகருடைய நெடுநாள் போராட்டங்களை உடைக்கும். தேவ ஜனங்களே, ஆவிக்குரிய மண்டலத்தில் போராட்டம் வருதுன்னா அதை கண்டுபிடிப்பது எப்படி? ஆவிக்குரிய உலகத்தில் உங்களை சூழ்ந்து ஒரு பிரச்சனை வருதுன்னா ஆண்டவர் அதை எப்படி உங்களுக்கு சொல்லுவார் என்பதை இந்த அருமையான 5 ஜெப குறிப்பு மூலமாக உணர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு தேவ ஜனங்களும் ஜெபத்தோடு சோத்திரத்தோடு எங்க கூட சேர்ந்து என்ன செய்யுங்க, ஜெபிக்க ஒரு மனதோடு இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்க எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருப்பீங்க. ஆவியானவர் உங்களை நடத்துவார். புதிதாக இணைந்த ஜெப நேர குடும்பத்தார், பிரேயர் டைம் ஃபேமிலியில இணைஞ்சிருக்கிறீங்க. எந்த டினாமினேஷன் வேறுபாடின்றி இயேசு என்ற நாமத்தினால பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்ற திரியேக தேவனை விசுவாசித்து, அவர் சொல்லுகிற வேதத்தை விசுவாசித்து ஒன்றாய் கூடியிருக்கிறோம். அவர் இரத்தத்தினால் கழுவப்பட்ட தேவ ஜனம். அதனால எந்த வேறுபாடின்றி ஒரே ஒரு நோக்கத்தோடு பரலோகம் செல்ல வேண்டும். அதற்கு முன்பதாக அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். அந்த சித்தத்தை செய்ய தேவனுடைய வார்த்தை உதவியாக நமக்கு உதவி செய்ய கர்த்தர் ஒரு ஜெப ஐக்கியத்தை தந்திருக்கிறார். அதனால தான் இந்த சேனல் பேரே பிரேயர் டைம். இது எந்த டினாமினேஷன் சேர்ந்தது கிடையாது. இது கர்த்தருடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிறது. இதை நீங்கள் நன்கு அறிந்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு பேரும் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு வார்த்தையை தருகிறார். அவர் உங்களை உயர்த்தணும் சித்தம் வைத்து விட்டார். உங்க மேல ஒரு திட்டம் வைத்து விட்டார். அதனால் தான் இந்த வார்த்தை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இது ஏதேச்சையாக வரவில்லை. உங்க வாழ்க்கையில் அவருடைய திட்டம் உண்டு. You have a God's plan in your life. உங்க வாழ்க்கையில திட்டம் இல்லாமல் நீங்க ஓடிக்கொண்டிருக்கலாம். என்ன செய்ய தெரியாமல் இருந்து கொண்டிருக்கலாம். அபிஷேகத்தை நான் எப்படி காத்துக்கொள்ளணும்னு நினைத்து கொண்டிருக்கலாம். மாம்ச யுத்தங்களை நான் எப்படி ஜெயிக்கன்னு யோசித்து கொண்டிருக்கலாம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரே போராட்டமா இருக்குது. இதை நான் எப்படி ஜெயிக்கன்னு யோசித்து கொண்டிருக்கலாம். தேவ ஜனங்களே, கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய அடிஸ்தானமான ஒரு 5 காரியம்.
ஆவிக்குரிய உலகத்தில் உங்களுக்கு போராட்டம் வரும்பொழுது அதை ஜெயிக்கக்கூடிய ஒரு 5 ரகசியம் உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான். ஆனால் கர்த்தர் மறுபடி அவர் சொல்லி கொண்டு இருக்கிறதற்கு ஊழியனாகி அடியனுடைய வாயை திரும்பி 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 சொல்ல வைக்கிறது காரணம், நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். எப்பொழுதுமே வசனம் மெதுவாக வாசிக்கிறதுல, திரும்பி திரும்பி வாசிக்கிறதுல, கவனத்தோடு வாசிக்கிறதுல தான் அது இருதயத்துக்கு போகும். ஸ்லோலி, அட்டென்டிவ்லி, ரிப்பீட்டட்லி நீங்க மெதுவாக வாசிக்கணும். மெதுவாக என்றால் சத்தம் குறைவாக அல்ல, அதை நிறுத்தி நிதானமாக வாசிக்கணும். அதை வேகமாக ஓடுகிற ட்ரெயினை போல் வாசிக்காமல் அப்படியே ஸ்லோவாக நிறுத்தி நிறுத்தி திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது அது உங்கள் சிந்தனை மண்டலங்களை தாண்டி இருதயத்துக்கு செல்லுகிறது. தேவ ஜனங்களை நீங்க கிச்சன்ல நின்று கொண்டு இருக்கலாம், இல்லை உங்கள் ஆஃபீஸுக்குள்ளே இருக்கலாம். திடீர்னு உங்கள் இருதயத்துக்குள்ளாடி சந்தோஷமாக இருந்த இருதயம் உடனடியாக ஒரு கவலையை உணர்கிறதுனா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உங்களுக்கு ஆவிக்குரிய மண்டலத்தில் போராட்டம் இருக்கிறது என்று. யோசித்து பாருங்கள். நீங்கள் சந்தோஷமாக இருக்கும் பொழுது யாரோ சொல்கிறாங்க உங்கள் பிள்ளை கீழே விழுந்துட்டான், உடனே ஒரு பயம் வரும் அல்லவா? திடீர்னு நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற நேரம், உங்கள் பிறந்த நாள் அன்னைக்கு உங்கள் அம்மா வலிவி கீழே விழுந்துட்டாங்க, கிச்சனில் விழுந்துட்டாங்க, கால் உடஞ்சிட்டு, இப்படி ஒரு தகவல் இருந்தால் எப்படி இருக்கும்? பிள்ளைகள் இதை கேட்டுக்கொண்டிருப்பீங்க, வாலிபர்கள் கேட்டுக்கொண்டிருப்பீங்க, நல்ல ஒரு வாலிப சகோதரன் இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம், சகோதரி கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களுக்கு குடும்பத்தில் உங்களுக்கு பிரியமான அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ திடீர்னு கால் ஏதாவது ஆயிட்டு உங்களுக்கு எப்படி ஒரு பயம் வரும்? நல்ல ஒரு வேலை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, அந்த வேலை திடீர்னு போயிட்டு எப்படி இருக்கும்? இது தாங்க உங்கள் சமாதானம் உங்களை விட்டு எடுக்கப்பட்டால் எப்படி இருக்கும்? அந்த ஒரு அனுபவத்தை வேலை போகாமலே உங்கள் அம்மா கீழே விழாமலேயே சும்மா நீங்கள் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது ஏதோ ஒரு வேலையை செய்து கொண்டு இருக்கலாம், அயன் பண்ணி கொண்டு இருக்கலாம், வீடை தூத்து கொண்டு இருக்கலாம், இல்லை வேலைக்கு போய் கொண்டு இருக்கலாம், கடைக்கு போய் கொண்டு இருக்கலாம், இல்லை ஹோட்டலில் போய் கொண்டு இருக்கலாம், ஏதோ ஒன்று வாங்குறதுக்கு போய் கொண்டு இருக்கலாம், ஜாமான் வாங்க போய் கொண்டு இருக்கலாம், இல்லை படுத்து தூங்கி கொண்டு இருக்கலாம், இல்லை இரவு நேரம் மிட் நைட்டில் நடு இரவில் எழும்பலாம். அந்த நேரத்தில் திடீர்னு உங்கள் சமாதானம் உங்களை விட்டு போகிறத நீங்கள் உணர்வீங்க. தேவ ஜனங்களே, அதுதான் போராட்டம் உங்களை நோக்கி வருகிறதனுடைய அறிகுறி. உங்க இருதயத்தில் எப்போ எல்லாம் ஃப்ளக்சுவேஷன்னா கரண்ட் போய் வருகிறத நீங்க பார்க்கலாம். சில நேரம் ஒரு வீட்டில் வந்து லூஸ் கனெக்ஷன் ஆயிட்டுன்னு வைங்களேன், அந்த கரண்ட் என்ன செய்யும்னா வரும் போகும். இதை தான் ஃப்ளக்சுவேஷன் சொல்லுவாங்க. இது வந்து ஆசிலேட் ஆகுதுன்னு சொல்றாங்க, அசைந்து கொண்டு இருக்கு, ஒரு நிலைவரம் இல்லை. இதே போல நம்ம இருதயத்துக்குள்ள எப்பெல்லாம் சமாதானம் மின்னி வருகிறதோ, அதாவது வருது போகுது 2 நிமிஷம் சமாதானம் இருக்குது, 3வது நிமிஷம் இல்லை, அடுத்த ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அந்த பயம் மாறி வசனத்தை சொன்ன உடனே சமாதானம் வருது. கண்டினியூவா சமாதானமாக இருந்த நம்ம இருதயம், அருமையாக கர்த்தரோடு உறவாடி கொண்டிருந்த இருதயத்தில் திடீர்னு ஒரு கலக்கம். இந்த கலக்கத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். சோப்பு கலர் சிக்னல் அடிக்குது, ஆண்டவர் ஜெபிக்க சொல்லுகிறார். நிறைய பேருக்கு இந்த துக்கமான ஒரு உணர்வு வரும், ஒரு பயம் வரும், ஒரு சமாதான குறைவு வரும். அவங்க நினைப்பாங்க, நான் ஒழுங்கா ஜெபிக்கல போல, நான் பாவம் ஏதோ செஞ்சிருப்பேன் போல, அதனால பரிசுத்த ஆவி என்னை விட்டு போயிட்டாருன்னு நினச்சி கொண்டு இருப்பாங்க. தேவ ஜனங்களே, பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட இருந்தாலுமே உங்க இருதயம் தான் உங்களுக்கு வழிகாட்டுகிற நல்ல மேப். உங்க இருதயம் தான் உங்களை வழிகாட்டுகிற நல்ல முன்னோடி, நல்ல கைடு. அப்ப இந்த இருதயத்துக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். ஒரு ஆபத்து வர்றதுக்கு முன்னாடி உங்க இருதயத்தில் ஆண்டவர் பேசுவாரு, உணர்த்துவாரு. உங்கள் வீட்டில் இன்றைக்கி ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னா காலையிலே உங்கள் இருதயம் பதப்பதக்க தொடங்கும். நீங்கள் உணர்ந்துடணும், தேவ ஆவினால் நடத்தப்படுற உங்களுடைய இருதயம் குறுகுறுக்க தொடங்கும், பயப்பட தொடங்கும். ஜெபித்திருங்க, உபவாசம் பண்ணிருங்க. நம்ம இருதயத்தை போல நல்ல ஒரு இண்டிகேட்டர் எதுவுமே கிடையாது. கரண்ட் வருதா வரலையான்னு டெஸ்டர்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்க்ரூ டிரைவரை வச்சு செக் பண்ணுவாங்க. அந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து எந்த இடத்துல கரண்ட் வருதுன்னு வச்சு பார்க்கும் பொழுது அதில் வந்து சோப்பு லைட் எரியும், அந்த ஆரஞ்சு லைட் எரியும். அதை வச்சு தான் எலக்ட்ரிஷியன்ஸ் என்ன செய்வாங்க, ஷாக் அடிக்காமல் தங்களை காத்துக்கொள்வார்கள். இதே போல தேவ ஜனமே, நம்ம வாழ்க்கையில் போராட்டம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம இருதயம் சிக்னல் கொடுக்கும். இந்த சிக்னலை நீங்க கண்டுபிடிக்க ஆவியானவர் அழைக்கிறார். எப்பெல்லாம் உங்க இருதயத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்குதோ கர்த்தர் சமூகத்தில் ஓடிருங்க. ஏன்னா சமாதானம் இல்லாமல் இருக்கிறது ஒருவேளை திங்கக்கிழமையா இருக்கலாம். நீங்கள் ஜெபிக்காம விட்டீங்கன்னா புதன்கிழமை உங்க குடும்பத்தில் யாருக்காவது பிரச்சனை வந்துடும். புதன்கிழமை இல்லை ஒரு 2 நாள் கழிச்சு, இல்லைன்னா அன்னைக்கு சாயந்தரம், இல்லைன்னா அன்னைக்கு அப்பொழுதே ஒரு பிரச்சனை வரலாம். சில நேரம் உங்கள் இருதயத்தில் சமாதானம் எடுக்கப்படுதுன்னா, ஒரு தாயாக நீங்கள் கிச்சனில் நிற்கிறீங்கன்னா உடனே வந்து ஜெபித்துருங்க. ஏன்னா உங்கள் பிள்ளைகள் எங்கேயாவது ஆபத்தில் இருப்பாங்க. அது ஆண்டு சிக்னல் கொடுக்கிறார். ஆண்டவரால் உங்கள்கிட்ட வந்து உங்கள் பேரை சொல்லி, உங்கள் பேர் இப்போ வந்து ரோசினா, மகளே ரோசி, உன் பிள்ளை இப்பொழுது ஆபத்தில் இருக்கிறார் என்று சொல்ல மாட்டார்.
அவர் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறதுனால உங்கள் இருதயத்தில் மெல்லிய சத்தத்தில் பேசி கொண்டிருப்பார். அவர் ஆவியாக இருக்கிறதுனால அந்த ஆவிக்குரிய ஃப்ரீக்வன்ஸ் வந்து நம்ம மாம்சத்தில் கேட்காது. ஆனால் ஆண்டவர் பலமாக பேசி கொண்டிருப்பார். அது நம்ம ஆவியால் மட்டும்தான் உணர முடியும். அதனால தான் நம்ம இருதயத்தில் நமக்கு கலக்கத்தை ஆண்டவர் உண்டாக்குவார். மகளே, உனக்கு ஒரு ஆபத்து வருதுன்னு அவர் சொல்கிறாருன்னா அது உங்களுக்கு எப்படி சத்தமாக கேட்கும்னா உங்கள் இருதயத்தில் ஒரு கலக்கம் வரும். உடனே ஆண்டவர் ஜெபிக்க சொல்லுகிறாரு. அப்புறம் கிச்சன்ல இருந்து உடனே ஜெபிங்க, ஒரு பாட்டை பாடுங்க. ஆண்டவரே, என் பிள்ளை இருக்கிற இடத்துல ஒரு அக்கினி இறங்கட்டும், என் கணவர் இருக்கிற இடத்துல ஒரு அபிஷேகம் இறங்கட்டும், கட்டுகள் உடையட்டும், சத்ருவின் சதி உடையட்டும். ஜெபித்து பாருங்கள் தேவ ஜனமே, நீங்கள் ஒவ்வொரு யுத்தத்திலையும் ஜெயிப்பீர்கள். இன்னைக்கு நீங்கள் உங்கள் இருதயம் சொல்லுகிறதை கவனிக்காததுனால, ஆவியானவர் உங்கள் இருதயத்தை உணர்த்துகிறதை கவனிக்காததுனால, உங்கள் சமாதானம் கூடுகிறதையும் குறையிறதையும் கவனிக்காததுனால, இன்னைக்கு ஃப்ளக்சுவேஷன் ஆகி கொண்டிருக்கிறது நீங்க உணராததுனால அநேக ஆபத்துகள் வந்திருக்கிறது. தேவ ஜனங்களே, இந்த முன்னுரை உங்களுக்கு ஏன் நான் சொல்ல வேண்டிய கட்டாயம் என்றால், ஒவ்வொரு பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்க இருதயம் ஒரு நல்ல வழிகாட்டி என்பதை ஒவ்வொரு பேரும் உணர்ந்து கொள்ளுங்க. உங்க இருதயம் ரொம்ப சந்தோஷமா இருக்குதுன்னா பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப சந்தோஷமா இருக்காருன்னு அர்த்தம். உங்க இருதயம் பாட்டு பாடி கொண்டே இருக்குதுன்னா நீங்க நல்ல ஒரு அட்மாஸ்பியர்ல இருக்கிறீங்க. அதை உபயோகப்படுத்தி நல்லா ஜெபிக்கணும். உங்க இருதயம் கலக்கத்தில் இருக்குதுன்னா நீங்க போராட்டத்தில் இருக்கிறீங்க. அந்தகார ஆவிகள் போராடுது, உங்க வீட்டுக்குள்ள சண்டையை வர வைக்க போராடுது, உங்க வீட்டில் அடிதடியை வர வைக்க போராடுது. இதெல்லாம் உணர்ந்து கொள்ளணும். ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு விதமான போராட்டம் இருக்கும். உங்க இருதயம் தான் இண்டிகேட்டர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்லுகிறேன், இந்த வீடியோவை கேட்கிற ஒவ்வொரு பேரும் பாக்கியவான். ஏன்னா ஒரு மாபெரும் ரகசியத்தை ஆண்டு உங்ககிட்ட கைமாறி கொண்டிருக்கிறார். எப்படி எலியா மேல இருந்து எலிசாவுக்கு ஒரு ஷால்வை விழுந்துச்சோ, இன்னைக்கு உங்க மேல கர்த்தரிடத்திலிருந்து ஒரு ஷால்வை விழுந்து கொண்டிருக்கு. நீங்கள் ஒவ்வொரு பேரும் பாக்கியவான்கள், ஒவ்வொரு பேரும் பாக்கியவதிகள். நீங்கள் ஒரு சிறு சகோதரனாக வாலிபனாக இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் நீங்க தான் அந்த எலியா, நீங்க தான் அந்த எலிசா. உங்களை தான் கர்த்தர் பயன்படுத்த போறாரு. அதனாலதான் அவர் பேசி கொண்டிருக்கிறாரு. உங்க இருதயத்தினாலதான் நீங்க வாழ போகிறீங்க. உங்க இருதயத்தினாலதான் ஆவியானவர் பேச போறாரு. உங்க இருதயம் தான் காட்ஸ் கனெக்டிங் பாயிண்ட். கர்த்தர் உங்கள்ட்ட பேசுகிற இடமே உங்கள் இருதயம். யோசிக்கல, அப்ப கண்ணில் தரிசனம் தெரியுது, காதுல சத்தம் கேட்குது. தேவ ஜனங்களே, இருதயத்துல தான் ஆண்டவர் பேசுவார். அதுதான் உங்க கண்ணில் தெரிஞ்சது போல இருக்கும். இருதயத்துல தான் பேசுவார். அதுதான் உங்க காதுல கேட்டது போல இருக்கும். இருதயம் தான் ஆவிக்குரிய பகுதியாக கர்த்தர் தேர்ந்தெடுத்த இடம். சதையான இடமா மாத்தின இடம், கல்லானதை பிடுங்கி போட்ட இடம். அது உங்கள் இருதயம். அதுதான் விழுந்து போன மனிதன், அதுதான் மாம்ச எண்ணத்தை சுமந்தவன். அவனால் தான் உங்கள் சிந்தனை கரப்ட் ஆனது. அந்த கல்லான இருதயத்தை எடுத்துட்டு சதையான இருதயத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதனால ஒவ்வொரு ஜனங்களும் உங்கள் இருதயத்தை கவனிக்குமாறு அன்போடு கேட்டு நம்ம 5 ஜெப குறிப்புகளை வேகமாக பண்ணலாம். அதற்கு முன்பதாக ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 14:27 வாசிக்க கேட்போம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. தேவ ஜனங்களே, கர்த்தர் நமக்கு கொடுத்துட்டு போனதுல 2வது விஷயம் என்ன தெரியுமா? சமாதானம். முதல் விஷயம் அவர் தர்றது பரிசுத்த ஆவி. நம்ம ஒவ்வொரு பேரும் பரிசுத்த ஆவியை அல்லாமல் இயேசுவை கர்த்தர் என்று சொல்ல முடியாது. இன்னைக்கு நம்ம இயேசுவை விசுவாசிக்கிறோம்னா அதற்கு காரணமே பரிசுத்த ஆவியானவர் தான். அவர் தான் நமக்கு எல்லா உதவியும் செய்து, ஏதோ ஒரு நபர் மூலமாக சுவிசேஷம் அறிவித்து, ஏதோ ஒரு ஊழியர் மூலமாக நம்மளை தொட்டு, இல்லை வசனம் மூலமாக நம்மளை தொட்டு நம்மளை இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆளாக மாற்றி வச்சிருக்கிறார். அடுத்ததாக ஆண்டவராகிய இயேசு நமக்கு தருகிறது மாபெரும் சமாதானம். இந்த சமாதானத்தை அவர் வச்சுட்டு போயிட்டார். சமாதானம் சொல்லுகிறது சொத்தை காட்டிலும் பெருசு. இதை நான் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ சினிமா ஆர்டிஸ்ட் இன்னைக்கு தற்கொலை பண்ணதுக்கு காரணம் அவர்கள்ட்ட பணம் இல்லாததுனால இல்லை, அவர்கள்ட்ட சமாதானம் இல்லாததுனால. எத்தனையோ போதை வஸ்துகளையும் அவர்கள் உடலில் செலுத்தியும் அவர்கள் அந்த நிம்மதியை பெறவில்லை. 8 மணிக்கு ஒரு 10 மணிக்கு ஒரு 3 நாள் 5 நாள் போதையில் இருந்தாலும் அந்த 5வது நாள் முடியும் பொழுது அவர்கள் இருதயத்துக்குள்ளாடி எரிந்து ஜொலித்த அக்கிரமம், எரிந்து ஜொலித்த அவர்கள் இருதயத்தில் இருந்து வந்த வன்மம், கொடூரம், அவர்கள் சமாதானத்தை இழந்தார்கள், தற்கொலை பண்ணார்கள். அதனால தேவ ஜனங்களே, கோடிகளில் புரண்டவர்களுக்கும் சமாதானம் இல்லை. இயேசுட்ட வரும்பொழுதுதான் சந்தோஷம், சமாதானம், மன நிம்மதி, அமைதி, ஆறுதல், தஞ்சம், புகலிடம் எல்லாம் இயேசுட்ட தான் இருக்குது. அதை தான் வச்சுட்டு போயிருக்காரு. தட் இஸ் so priceless.
ஸோ ப்ரீசியஸ், விலை கொடுத்து வாங்க முடியாத, விலை மதிப்பு முடியாத, அதாவது என்ன சொல்லனா ப்ரீசியஸ், ஸோ ப்ரீசியஸ், விலை மதிக்க முடியாத அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. இது கிடைக்காது. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு இதை பற்றி தெரியல. தேவ ஜனங்களே, உங்கள் வாழ்க்கை நீங்கள் வெற்றியாக வாழணும்னா நீங்கள் சமாதானத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். சமாதானத்தை தெரியாமல் எந்த கிறிஸ்தவனாலையும் சாதிக்கவே முடியாது. பொறுத்து இருக்கணும்னா சமாதானம் வேணும், காத்து இருக்கணும்னா சமாதானம் வேணும், கர்த்தர் வணையிற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும்னா சமாதானம் வேணும். பொறுமையாக இருக்கிறதுனா என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறது. பொறுமையாக இருக்கிறது, வெயிட் பண்ணு, பொறுத்திரு, உனக்கு ஒன்றும் கிடைக்காது, கடைசியில் தான் கிடைக்கும்னா அந்த கடைசி வரைக்கும் நம்ம பொறுத்து இருக்கணும்னா நம்ம கர்த்தருக்குள் சமாதானமாக இருக்கணும். முதல்ல கர்த்தர் எனக்கு எத்தனை தாமதமாக தந்தாலும், எவ்வளோ லேட் ஆனாலும் என்ன அவர் ஒரு பெரிய திட்டத்தோடு வச்சிருக்கிறாருன்னு சொல்லி நம்ம கர்த்தரோடு சந்தோஷமாக இருக்கணும். இந்த சமாதானத்தை அவர் வச்சு கொண்டு போயிருக்கிறாரு. இந்த சமாதானத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள? தேவ ஜனங்களே, சமாதானம் இல்லைன்னா அந்த நேரத்தில் உங்களுக்குள்ளாடி பயம் இருக்கும், இருள் இருக்கும். அந்த இடத்துல பிசாசு உங்கள்கிட்ட போராடி கொண்டு இருக்கிறான். அதனால் ஒரு தேவ ஜனம் உங்கள் இருதயத்தில் சமாதானத்தினால் உங்களை காத்துக்கொள்ள வேண்டும். அதனால் இந்த சமாதானத்தை கொண்டு வரது தான் இந்த 5 ஜெப குறிப்பு. நம்ம வேகமாக ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். முதல் குறிப்பு நெகமியா 8:10. பின்னும் அவன் அவர்களை நோக்கி நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்றான். உங்களுடைய பலன் என்றான். தேவ ஜனங்களே, ஒரு மாபெரும் ரகசியத்தை இங்கே நெகமியா சொல்லுகிறார். தேவ ஜனங்களே, அநேக ஊழியர்கள், முன்னாடியாக ஓடின ஊழியர்கள் சொல்கிறாங்க, சமாதானம் தான் மேட்டர். எவ்வளோ ஜெபித்தாலும் உங்களுக்கு சமாதானம் வரலன்னா நீங்கள் கண்டிப்பாக பரிசுத்தமாக வாழ முடியாது. முதல்ல ஒரு தேவஜனம் சமாதானம் ஆகணும். முதல்ல நீங்கள் சாந்தம் ஆகணும். முதல்ல நீங்கள் உங்கள் கவலையை கர்த்தர் கையில் வச்சு பழகணும். அடிக்கடி ஒரு கதை உண்டு. அந்த கதையை நம்ம கேட்டிருக்கிறோம். ஒரு சகோதரன் ஒரு 50 கிலோ மூட்டை அரிசி அப்படியே சுமந்துட்டு போனானா. அப்போ ஒரு மாட்டு வண்டியில் வந்த நபர் என்ன செஞ்சார்? பாவம் பார்த்து அவரை மாட்டு வண்டியில் ஏற்றினாராம். இப்போ மாட்டு வண்டியில் ஏற்றி அவர் போய் கொண்டு இருக்கிறார். இந்த ஆள் பாவம் பார்த்து ஏற்றினது காரணம் என்னென்னா, சரி அந்த சுமடை தூக்கிட்டு போகிறாரே பாவம், வண்டியாவது என்ன செய்யட்டும், சுமக்கட்டும்னு சொல்லிட்டு சும்மா தானே போகுதுன்னு ஏற்றிருக்கிறார். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா பயங்கரமாக மூச்சு வாங்குற சத்தம். திரும்பி பார்த்தா இந்த ஆள் வண்டியில் ஏறினார், ஆனால் தலையிலேயே மூட்டையை வச்சுட்டு உட்காந்துருக்கிறாரு. அப்போ அவர் சொன்னார், ஐயா வண்டியில் ஏயா ஏற்றினேன் உங்களை, அந்த மூட்டையை எடுத்து கீழே வைங்க, வண்டி சோக்குமே, நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லும்போது தான் அவர் என்ன செஞ்சுருக்காரு, உணர்ந்துருக்காரு. உடனே தலையில் உள்ள மூட்டையை எடுத்து அந்த மாட்டு வண்டியில் வச்சுருக்கிறாரு. இன்றைக்கி நிறைய பேர் இப்படி தான். நம்ம கர்த்தர்கிட்ட வந்துட்டோம், நம்ம எதிர்காலத்தை குறித்து பயந்துக்கிட்டு இருக்கிறோம், வேலை இல்லையேன்னு பயந்துக்கிட்டு இருக்கிறோம், நெடுநாளாக போராட்டமாக இருக்குதேன்னு பயந்துக்கிட்டு இருக்கோம், குடும்பத்தில் ஒரு விடுதலை இல்லையேன்னு பயந்து கொண்டு இருக்கிறோம். தேவ ஜனங்களே, கர்த்தர்கிட்ட வந்தாச்சு, ஆனாலும் சமாதானம் இல்லை. எப்படி அந்த சகோதரன் மாட்டு வண்டியில் ஏறிட்டும் தலையில் அந்த 50 கிலோ அரிசியை சுமந்துக்கிட்டே இருந்தான். இது எவ்வளோ ஞானமற்ற தன்மை பார்த்தீங்களா? வண்டியில் ஏறினதுக்கு காரணம் என்ன? அந்த தலையில் உள்ள சமடை வண்டி சுமக்க போகுது. இவன் தலையில் வச்சாலும் அவனையும் அவன் தலையில் உள்ள பொருளையும் வண்டி தான் சுமக்குது. இவன் தலையிலிருந்து கீழே வச்சா இவனுக்கு தான் நல்லது, இவன் தலை வலிக்காது. ஆனாலும் அந்த வண்டி தான் ரெண்டையும் சுமக்குது. ஆனால் இவனுடைய ஞானம் குறைவுனால அவன் தலையிலே வச்சுருந்தான். ஞானம் இருந்த நபர் சொன்னாங்க, தலையிலிருந்து கீழே வையும், எப்படியும் வண்டி தான் இது ரெண்டையும் சுமக்க போகுது, நீர் ஏன் சுமக்கிறீரு, தயவு செய்து கீழே வையும் சொன்னப்புறம் தான் அவனுக்கு ஞான உதயம் வந்துச்சு. இதே போல தான் தேவச்சனங்களே, இன்றைக்கி கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். அதனால் நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யணும். நீங்கள் பாரத்தை சுமக்கக்கூடாது. பாரத்தை சுமக்கிறது கர்த்தருடைய கடமை. நீங்கள் என்ன செய்யணும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நிறைய பேர் யோசிப்பாங்க, அப்போ நாங்கள் பாரத்தை சுமக்கலைன்னா யார் சுமப்பா? தேவச்சனங்களே, நீங்கள் அதற்காக அழைக்கப்படலை. நீங்கள் இந்த உலக கவலை என்ற பாரத்தை சுமக்க அழைக்கப்படலை. நீங்கள் ஆத்ம பாரத்தை சுமக்க அழைக்கப்பட்டீங்க. நீங்க சுவிசேஷ பாரத்தை சுமக்க அழைக்கப்பட்டீங்க. நீங்க குடும்பத்தில் உள்ள காரியங்கள் பாரம் எடுத்து செய்ய அழைக்கப்பட்டீங்க. உங்க பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க, உங்க குடும்பம் எப்படி இருக்குது, என் பேர பிள்ளைகள் எப்படி இருக்குது, என் மாமி எப்படி இருக்கிறாங்க, அந்த பாரத்தை எடுத்து ஆத்ம பாரத்தை தான் எடுக்க அழைக்கப்பட்டீங்களே தவிர நீங்க இந்த உலக கவலை என்ற பாரத்தை சுமக்க கர்த்தர் உங்களை அழைக்கல. வேலை இல்லாம இருக்கலாம், குடும்பத்துல பிளவுகள் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அதற்காக கவலைப்படுறதுக்கு உங்களை அழைக்கல. சரி, இப்போ இந்த இடத்துல ஒரு மாபெரும் ரகசியம் இருக்குது. அதை வச்சு நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். தேவஜனங்கள் எல்லாரும் எங்க கூட சேர்ந்து சொல்லுங்க, விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். தேவஜனங்களே, நீங்கள் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க 20 மணிக்கூர் ஜெபிச்சா கூட பலன் வராது.
நீங்கள் 24 மணிக்கூறும் ஜெபிச்சும் பலன் வராது. ஆனால் நான் சொல்லுகிறேன், நீங்கள் 1 மணிக்கூர் ஜெபிச்சுட்டு கர்த்தர் மேலே உங்கள் பாரத்தை வச்சுட்டீங்கன்னா, அதை நீங்கள் பழகிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள சந்தோஷம் வந்துடும், உங்களுக்குள்ள சமாதானம் வந்துடும். அதுதான் பலன். எல்லாரும் சொல்லுங்களேன், அதுதான் பலன். அதுதான் பலன். மனமகிழ்ச்சியா இருப்பதுதான் மனமகிழ்ச்சியா இருப்பது என்னுடைய பலன். என்னுடைய பலன். என்னுடைய பலனே என்னுடைய பலனே கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பேன். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பேன். எந்த பொருளின் மேல அல்ல, எந்த பொருளின் மேல அல்ல, எந்த நபரின் மேல அல்ல, எந்த நபரின் மேல அல்ல, எந்த படிப்பு பட்டத்தின் மேல அல்ல, எந்த படிப்பு பட்டத்தின் மேல அல்ல. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையின், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையின் உண்மையான பலன், உண்மையான பலன் அவரில் மனமகிழ்ச்சியா இருப்பதில் வருகிறது. மனமகிழ்ச்சியா இருப்பதில் வருகிறது. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருக்கிறதுல தான் இருக்குது. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருக்கிறதுல தான் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவச்சனமே? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவர்ட்ட கேளுங்க. ஆமென். ஆண்டவரே, எனக்கு அந்த மனமகிழ்ச்சியை தாருங்க. அந்த மனமகிழ்ச்சியை எப்படியா இருதயத்துக்கு கொண்டு போக சொல்லித்தாங்கப்பா. அந்த மனமகிழ்ச்சியை நான் எப்படி பெறுகிறதுன்னு சொல்லித்தாங்க. என் சிந்தனையோடு, என் ஆவியோடு, ஆத்மாவோடு இணைந்து ஒட்டி இருக்கிற அந்த கவலைய வேத வசனமாகிய பட்டயத்தை வைத்து ஆத்மாவையும் ஆவியையும் பிரிக்கத்தக்க வல்லமை உள்ள இந்த வார்த்தை எங்களோடு ஒட்டி இருக்கிற ஓ தேவ ஆவியானவரே, இந்த ஒட்டி இருக்கிற எல்லா அந்தகாரங்களையும் எங்களில் இருந்து இந்த மாம்ச சுபாவத்தை இப்பொழுது வெளியேற்றுவீராக. எங்களுக்குள்ளாக கவலை அல்ல, சந்தோஷம். என் தேவாதி தேவன் விட்டு போன அந்த சமாதானம் எங்களை ஆளுகை செய்ய கடவுது. தேவஜனங்களை பவுல் சொன்னார், இந்த சமாதானம் உங்களை ஆளுகை செய்ய கடவுதுன்னு சொன்னார். அதனால கிறிஸ்துவ வாழ்க்கையில சாதிக்கணும்னா முதல்ல ஜெபத்துக்கு பிறகு உங்களுக்குள்ள வர வேண்டியது சமாதானம். சமாதானம் இருக்கான்னு பாருங்க, சந்தோஷம் இருக்குதான்னு பாருங்க, கர்த்தர் மேல ஒரு மகிழ்ச்சி இருக்குதான்னு பாருங்க. கர்த்தர் மேல ஹாப்பி இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ள சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. உண்மையை சொல்ல போனா உங்களுக்குள்ள பலன் இல்லை. உங்க வீட்டில் ஒரு அருமையான வைரம் கிடச்சிட்டு அந்த வைரத்துக்கு 1 கோடி ரூபா இருக்குது. அந்த வைரத்தை விற்றா உங்கள் பிள்ளைகளுடைய கல்யாணத்தை நடத்திடலாம், உங்கள் குடும்பத்தில் வீடை கட்டிடலாம், உங்கள் பையனுக்கு நல்ல பொண்ணை பார்த்துடலாம், எல்லாமே செஞ்சிடலாம். அத்தனை ரூபாவையும் அந்த ஒரு வைரம் தந்துடுது. இந்த வைரத்தை எடுத்து என்ன செய்றீங்க? பீரோக்கு உள்ளே தூக்கி வச்சிட்டீங்க. இப்போது நீங்கள் காய்கறி கடைக்கு போய் வாங்கி காய்கறி வாங்க போனாலும் உங்கள் மனசு என்ன சொல்லும்? பீரோக்குள்ளாடி வைரம் இருக்குது, அதை நினச்சிட்டே போவீங்க. அப்படியே உங்களுக்கு சர்ச்சுக்கு போகிறீங்க, போகிற வழியில் அப்படியே நினச்சிட்டே போவீங்க, ஆண்டவர் நம்மளை எவ்வளோ ஆசீர்வதிச்சிட்டாரு, நல்ல ஒரு வைரத்தை தந்திருக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டே போகிறீங்க. எங்கே போனாலும் அதை நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்க. எல்லாரும் தூங்கிட்டாங்க, மிட் நைட் ஆகுது, மெதுவாக பீரோவை திறந்து அது எப்படி இருக்குதுன்னு திறந்து பார்க்குறீங்க, அது அப்படியே ஜொலிக்குது. யோசித்து பாருங்களேன், ஆண்டவர் படைச்ச ஒரு குப்பையான வைரம், ஆண்டவருடைய பார்வையில் அது ஒரு கல், எங்கேயோ கிடக்கிற ஒரு கல், 1000 கல், லட்சக்கணக்கான கல்லில் அது ஒரு மாணிக்க கல், அவ்வளோதான். ஆண்டவர் பார்வையில் அது ஒரு குப்பையான கல், எங்கேயோ கிடக்கிற ஓரத்தில் கிடக்கிற அவர் படைச்ச ஒரு குப்பையான கல், அதுக்கு இவ்வளோ விலைனா? இதெல்லாம் படைச்சவர் அவர் எவ்வளோ விலையேறப்பட்டவராக இருப்பார். அவருடைய சமாதானம் எவ்வளோ விலையேறப்பட்டது தெரியுமா? அது எல்லா விஷயத்தையும் செய்யும். இந்த பூமியில் உங்களை தேடி உங்களை சந்திக்க வருகிறது போராட்டம். உங்கள் இருதயத்துக்குள்ளே சமாதானம் இருந்துச்சுன்னா அது உங்களை பார்த்துட்டு திரும்பி போயிடும். ஒவ்வொரு போராட்டமும் உங்களிடத்தில் வர்றதுக்கு காரணம் தெரியுமா? உங்கள் சமாதானத்தை வெளியே தூக்கி போடணும். ஆனால் உங்கள் சமாதானம் உங்களிலிருந்து வெளியே போகலைன்னா அந்த பிசாசு தோத்து போவான். பிசாசை ஜெயிக்கணும்னு விரும்புகிறீங்களா? சமாதானத்தை காத்துக்கொள்ளுங்க. குடும்பத்தை ஜெயிக்கணும், குடும்பத்தில் ஆறுதலை கொண்டு வர நினைக்கிறீங்களா? யார் எதை சொன்னாலும் உங்கள் சமாதானத்தை இழக்காதீங்க. முதல் விஷயம், உங்கள் சமாதானம் உங்கள் இருதயத்தில் தான் இருக்கணும். போராட்டம் அது வெளியே இருக்கணும், இருதயத்துக்கு வெளியே இருக்கணும். இன்னைக்கு அநேகருக்கு போராட்டம் இருதயத்துக்குள்ள இருக்குது, சமாதானம் வெளியே இருக்குது. உடனடியாக நம்ம சீர்திருத்தணும். நம்ம இருதயத்துக்குள்ள சமாதானம் இருக்கணும், போராட்டங்கள் வெளியே இருக்கணும். போராட்டங்கள் தான் சமாதானத்தை பார்க்க வருகிறது, சமாதானம் போராட்டத்தை பார்க்க வரவில்லை. சமாதானம் உங்கள் இருதயத்துக்குள் இருக்கிறது, போராட்டம் இவனுக்குள் சமாதானம் இருக்குதா போராட்டம் இருக்குதான்னு பார்க்க வருகிறது. உங்களுக்குள் சமாதானம் இருந்தால் அவன் பிசாசானவன் போராட்டமானது ஓடி போய்விடும். உங்களுக்குள் கவலை இருந்துச்சுன்னா அது கூட ஒரு கவலையாக உள்ள வந்து உட்கார்ந்து விடும். இதுதான் ரகசியம். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 37:4 2வது திறவுகோலை நாம் பார்க்கலாம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். வசனம் வந்து என்ன சொல்லுதுன்னு பாருங்க. சபைக்குள்ளேயே இருன்னு சொல்லல, அதனால் உனக்கு இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார்னு சொல்லலை. இன்றைக்கி நிறைய பேர் சபைக்குள்ளே தூங்கிட்டு இருக்கிறாங்க, சபைக்குள்ளே கோபப்பட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் ஒன்றும் சபைக்குள்ளே மனமகிழ்ச்சியாக இல்லை.
சபைக்குள்ள குறை சொல்கிறவங்க இருக்கிறாங்க, அசுத்த பாவங்கள் செய்கிறவங்க இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவருடைய வசனம் சபைக்குள் போயிரு, உன்னுடைய எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றுவார்னு அவர் சொல்லலை. அதுக்குன்னு சபைக்கு போகக்கூடாதுன்னு நான் சொல்ல வரவில்லை. சபைக்கு போகலாம், அதுதான் நல்லது. சபை கூட்டத்தை விட்டு விடாதீர்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது என்ன? ஜெபத்தை காட்டிலும் மேலான ஒரு விஷயம் இருக்குது தேவஜனமே. வேத வசனத்தை வாசித்தாலும் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. சபைக்கு போனாலும் நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. நீங்கள் ஜெபித்தாலும், வேதத்தை வாசித்தாலும், சபைக்கு சென்றாலும், பிறரோடு இணைந்து ஜெபித்தாலும், நீங்கள் செய்ய போகிற ஒரே ஒரு விஷயம், உங்கள் இருதயத்துக்குள்ளே சமாதானம் வர வேண்டும். 2 பேர் கூடி ஜெபிக்கிறீங்க, எதற்காக? உங்கள் இருதயம் கர்த்தர் மேலே மனமகிழ்ச்சியாக இருக்கணும். சபைக்கு போகிறீங்க, காரணம் என்ன? உங்களுக்குள்ள சமாதானம் வரணும். தனி ஜெபம் பண்ணுறீங்க, எதற்காக? உங்களுக்குள்ள சமாதானம் வரணும். வேதத்தை வாசிக்கிறீங்க, எதற்காக? உங்களுக்குள்ள சந்தோஷம் வரணும். அதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருப்பதே அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். நிறைய பேர் ஜெபிச்சுட்டு துக்கமாக இருப்பாங்க, நிறைய பேர் ஆசையாக ஜெபிப்பாங்க, ஆனால் நினச்சது ஒன்றும் நடக்கலை, உடனே துக்கம் ஆயிடுறாங்க. நான் சொல்கிறேன், நினச்சதெல்லாம் நடக்கலைன்னா சந்தோஷப்படுங்க. ஏன்னா எப்பெல்லாம் நம்ம நினச்சது நடக்கலையோ அப்பெல்லாம் கர்த்தர் நினச்சது நடக்கும். நம்மளுடைய நினைப்பினுடைய முடிவு மரணம், மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழியின் முடிவு ஆபத்து. நம்ம நல்லா இருக்கலாம் நினச்சி ஒரு பாதையில் போவோம், அதனுடைய முடிவு கர்த்தருக்கு தெரியும். தேவ ஜனங்களே, அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அந்த பாதையில் போகணுமா வேண்டாமான்னு அவர் பார்த்து தான் அனுப்புவார். அதனால நம்ம நல்ல பாதையில் அனுப்புகிற ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறாரு. சிலது நடக்கல வைக்கலன்னு சொன்ன உடனே கவலைப்படாதீங்க, ஏன்னா கர்த்தர் எல்லாவற்றையும் அதனதின் காலத்தில் செய்வாரு. அப்போ அது வரைக்கும் நான் என்ன செய்ய நீங்க யோசிக்கலாம். காத்திருங்க. காத்திருக்கிறது எப்படி? காத்திருக்கிறது உள்ளத்தை இளைக்க பண்ணுதா? நெடுநாள் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணுமா? அப்ப நெடுநாள் காத்திருக்கும் போது என்ன செய்யணும்? கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருங்க. நீங்க மனமகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா, சந்தோஷத்தை கைவிடாம இருக்கிறீங்கன்னா, ஒரு விஷயம் நடக்கும். அவர் உங்கள் வேண்டுதல்களை கேட்டருளுவார். கேட்டருளுவார் மட்டுமில்ல, அருளி செய்வார். எல்லாரும் சொல்லுவோமா? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை ஜெபக்குறிப்புகளை உங்கள் ஆசைகளை உங்கள் தெய்வீக எண்ணங்களை உங்கள் மனதில் பிறந்த அந்த எண்ணங்களை நிறைவேற்றுவார், அருளி செய்வார். எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? ஜெப நேர குடும்பத்தார் எல்லாரும் இணைந்து சொல்லுங்க, அப்பா நான் மனமகிழ்ச்சியா இருப்பேன். ஆண்டவரே உங்க மேல சந்தோஷமா இருப்பேன். என் இருதயத்துல ஒவ்வொரு வேண்டுதல்களையும் நீர் அப்படியே செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். இதுவரை நான் கவலைப்பட்டு கொண்டிருந்திருக்கலாம், இதுவரை நான் பயந்து கொண்டிருக்கலாம், என் எதிர்காலம் எப்படி ஆகும் கண்ணீரோடு இருந்திருக்கலாம், என் குடும்பம் என்ன ஆகும் நான் பயந்து கொண்டிருந்திருக்கலாம், என் பிள்ளைக்கு இந்த வியாதி இருக்குதே பயந்து கொண்டிருக்கலாம், என் குடும்பம் அழிஞ்சு கொண்டிருக்குதே நான் கவலையோடு இருந்திருக்கலாம். ஆனா இப்பொழுதிலிருந்து ஆவியானவர் பேசுகிற இந்த நொடியில் இருந்து, பரிசுத்த ஆவியின் வல்லமை என்னை நிரப்புகிற இந்த நொடியில் இருந்து நான் விசுவாசிக்கிறேன். நான் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருப்பேன். அவர் என் இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார். சொல்லுங்க, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. என் இருதய வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படும். அதனால என்ன செய்யுங்க தேவ ஜனங்களே, மனமகிழ்ச்சியா இருங்க, எப்பொழுதும் ஹாப்பியா இருங்க. நம்ம ஏன் சோர்ந்து போகணும்? நமக்காக ஒருத்தர் எல்லாம் பார்த்து கொள்றாரு, நமக்காக எல்லாம் செய்கிறாரு. தேவையானதை உங்களுக்கு தரப்போறாரு, தேவையில்லாததை தரமாட்டாரு. பொறுத்து இருக்க சொல்வார், ஜெபிக்க சொல்வார், ஏற்ற நேரத்தில் தருவார். பின்ன ஏன் கவலைப்படணும்? பின்ன ஏன் சோர்ந்து போகணும்? இல்லைன்னு சொல்லி ஏன் கவலைப்படுறீங்க? ஏன் இல்லைன்னு கவலைப்படுறீங்கன்னா, நீங்கள் கர்த்தரை குறித்து அறிந்து கொள்ளலை. கர்த்தர் தேவையானதை தருவார், தேவையில்லாததை ஏற்ற நேரத்தில் தருவார். இந்த பெருசாக கவலைப்படுற காரியத்தில் 2 காரியம் தேவஜனமே. குடும்பத்தில் உள்ள விடுதலைகளை குறித்து, திருமண விடுதலைகளை குறித்து, குழந்தை பாக்கியத்தை குறித்து நம்ம கவலைப்பட்டு கொண்டிருப்போம். ஒன்று புரிந்து கொள்ளணும், கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எழுப்புதல் வீரன், ஒரு நல்ல ஒரு ஊழியனையோ இல்லை நல்ல ஒரு பிஸ்னஸ் மேனையோ உங்களுக்கு பிள்ளையா தாராருனா அது சும்மா வராது, போராட்டம் இருக்கும். சின்ன பிள்ளையாகிய மோசையை பாருங்க, அவன் பிறக்கும் பொழுதே போராட்டம். இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுதே போராட்டம். எடுத்து வேதத்தில் வாசித்து பாருங்க. அப்போ நல்ல தாயாக ஜெபிக்கணும். ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசியாக வரும்பொழுது பயங்கர போராட்டம். அப்படிப்பட்ட போராட்டங்கள் இருக்கும். இல்லை என்றால் சில நேரம் உங்கள் குடும்பத்தில் உள்ள போராட்டத்தினால, யாராவது செய்த அந்தகார ஆவிகளுடைய போராட்டத்தினால உங்கள் பிள்ளைக்கு ஒரு ஆபத்து வரலான் இருக்கும்.
எனக்கு தெரிந்த எத்தனையோ பேருக்கு பிள்ளைகள் பிறந்து மரித்திருக்கிறது. நிறைய பேர் பிள்ளை வேணும்னு ஆசைப்பட்டுட்டு இருப்போம். அது பிறந்து மரிச்சா தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குதா? அது பிறந்து ஒரு 5 வயசில் மரிச்சா தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கா? உங்கள் பிள்ளை வளர்ந்து ஆசையாக வளர்த்த பிள்ளை 10 வயசில் திடீர்னு ஒரு விபத்தாயிட்டு மரிச்சிட்டா தாங்க பலன் இருக்குதா? ஏதோ ஒன்று கர்த்தர் நமக்கு தாமதம் பண்ணுகிறாருன்னா அதில் ஒரு திட்டம் இருக்கு. அது ஆபத்து இல்லை, அது அற்புதம். நீங்கள் அது நடக்கலைன்னு கவலைப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் ஆசையாக திருமணம் பண்ணா, 1 வருஷத்தில் வயிற்றில் பிள்ளை வருகிறது. பிள்ளை வயிற்றுக்குள்ளே வரும்பொழுது சகோதரிக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகுது. அந்த பிள்ளையோட சேர்ந்து அம்மாவும் மரிச்சாச்சு. வயிற்றுக்குள்ளே பிள்ளை, அம்மாவும் மரிச்சாச்சு. அந்த அடக்கத்துக்கு நான் கடைசி நேரத்தில் போகிறேன். எனக்கு ஷாக்காக இருக்குது. அப்பா, என்ன ஒரு வேதனையான விஷயம். அந்த சகோதரனுடைய கல்யாணத்துக்குலாம் நம்ம போனோமே, இவ்வளோ வேதனையாயிட்டேன்னு சொல்லி யோசிக்கும் பொழுது தான் நான் உணர்ந்தேன். ஆவியானவர்கிட்ட கெட்டி இருந்தாருன்னா அந்த சகோதரி சீக்கிரமாக மரித்து போவாங்க தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவங்களுக்கு திருமண வாழ்க்கையை அவங்க பண்ணாமல் இருந்திருப்பாங்க. யோசித்து பாருங்களேன், எப்போனாலும் நம்ம மரித்து போகலாம் இந்த உலகத்தில். அதனால் எதுவுமே நடக்கலை, வீடை கட்டலை, வைக்கலைன்னு கவலைப்படாதீங்க. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கிறேன். வீடை கட்டி உள்ளே போவாங்க, கணவர் இறந்துருவாங்க, சட்டார்னு இறந்துருவாங்க. ஆண்டவருக்கு தெரியும் என் பிள்ளைகள் மனமடிவாயிடக்கூடாது, அதனால தான் சிலதை தரமாட்டார். நல்ல கவனமாக பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வரும்பொழுது நிறைய ஷார்ட்கட் இருந்துச்சு. எளிதில் கானானுக்கு போகக்கூடிய இடம் இருந்துச்சு. 4 நாள்ல இருந்து 40 நாளுக்குள்ளே போயிடலாங்க. இவ்வளோ எளிமையான ஒரு இடத்துக்கு போக வேண்டிய இடத்த ஆண்டவர் சுற்றி வளைச்சு கொண்டு போகிறார். காரணம், வேதம் சொல்லுகிறது, அவர்கள் யுத்தத்தை கண்டு மனமடிந்து விடாதபடிக்கு, அவர்கள் சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தர் வேற வழியாக கொண்டு போனார். 40 நாளில் போயிருப்பாங்க. இவங்க கீழ்ப்படியாததுனால 40 வருஷம் ஆச்சு. 4 நாளில் போக வேண்டியதுங்க 40 நாளில் கொண்டு போகலான்னு நினச்சார். 40 நாளில் கொண்டு போக வேண்டியதை இன்னும் தாமதப்படுத்தியது அவர்களுடைய கீழ்ப்படியாமை. அவர்கள் ஜெபித்து ஒழுக்கமாக இருந்திருந்தாங்கன்னா 40 நாளில் போயிருப்பாங்க. இவ்வளோ தான் விஷயம். அப்போ ஆண்டவர் சுற்றி கொண்டு போனது காரணம், அவர்கள் யுத்தத்தை கண்டு சோர்ந்து போயிடக்கூடாது. தேவஜனங்களே, கர்த்தர் சிலதை தாமதிக்கிறது காரணம், சில எதிரிகளை விட்டு வச்சது காரணம், சில நோக்கம், சில ஆழ்ந்த திட்டம் இருக்குது. எல்லாம் உங்கள் உயிரை கருத்தில் கொண்டு, உங்கள் குடும்பத்தினுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு, நீங்கள் அழிந்து விடாதுன்னு கருத்தில் கொண்டு தான் அவர் தாமதப்படுத்துகிறாரே தவிர அவர் உங்களுக்கு தரக்கூடாதுன்னு நினைக்கவே இல்லை. அதனால தேவஜனங்கள் சந்தோஷமா இருங்க. 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 4 நம்ம என்ன செய்யணும், இந்த சமாதானத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளணும், அதை நம்ம எளிமையாக இன்னைக்கு இந்த வசனம் மூலமாக பார்க்க போகிறோம். பிலிப்பியர் 4:6-7 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல், எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. தேவ ஜனங்களே, அற்புதமான திறவுகோல். தேவ மனிதர் டிஎல் மூடி, தேவனால் வல்லமையா பயன்படுத்தப்பட்ட தேவ மனிதர் சொல்லுகிறார், ஜெபம்னா இப்படிதான் இருக்கணும். ஜெபம்னா ஒவ்வொரு முறையும் ஜெபிக்கும் பொழுது முகம் சிரிக்கணும். ஒவ்வொரு முறையும் முகத்துல சிரிப்பு கொட்டணும். ஏன் இன்னைக்கு ஜெபம் முடிந்து துக்கமா இருக்கிறீங்க? ஏன்னா நீங்க உண்மையான ஜெபத்தை பண்ணல. உண்மையான ஜெபத்தை பண்ணா முடியும் பொழுது உங்க முகத்துல 1000 வால்ட் லைட் எரியும். இன்னைக்கு டிம் லைட் கூட எரிய மாட்டேங்கி ஜெபித்து முடித்தவர்கள் மூஞ்சில. அன்னாள் பாருங்க, போய் ஜெபிக்கிறாள், அவள் இருதயத்தில் உள்ள எல்லாத்தையும் கொட்டுகிறாள். அந்த ஏலி பரியாசம் பண்ணான், என்னம்மா குடிபோதலே இருக்கான்னு கேட்டான். எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும். அவளே பிள்ளை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாள். ஆனால் முடிந்து வரும்பொழுது வேதம் சொல்லுகிறது, அதன் பிற்பாடு அவள் துக்கமுகமாக இருந்ததில்லை. ஏன்னா கர்த்தர் சமூகத்தில் அவ்வளோ கவலையும் ஊற்றிட்டாள். கர்த்தர் சமூகத்தில் ஊத்துனதுனால, கர்த்தர் அதை வாங்கினதுனால அற்புதம் நடந்தது. கட்டு உடைஞ்சது, பிள்ளை கற்பத்தில் உருவானது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க இன்னைக்கு அற்புதத்தை பெறாமல் இருக்கிறது காரணம் உங்க கவலையை நீங்களே சுமந்து கொண்டு இருக்கிறீங்க. குடும்பத்தை குறித்து பாரமா, உங்கள் வீட்டை குறித்து பாரமா, கணவரை குறித்து பாரமா, ஒவ்வொரு முறையும் அந்த கவலை வரும்பொழுது நீங்கள் சுமக்காதீங்க. சுமக்கிறதற்காக ஒருவர் இருக்கிறார், நமக்காக ஒருவர் இருக்கிறார். அவர் அதை சுமப்பார். அவரிடத்தில் விட்டு விடுங்கள். அதை எப்படி அவர் கையில் கொடுக்கலான்னு 6வது வசனம் அழகாக சொல்லுகிறது. பிலிப்பியர் 4:6
நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நீங்கள் ஒன்றை குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இதே பிலிப்பியர் 4:4 பவுல் சொல்றாரு, நீங்கள் சந்தோஷமா இருங்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்கன்னு சொல்றாரு. ரிஜாய்ஸ் இன் தி லார்ட், ஆல்வேஸ் ரிஜாய்ஸ் இன் தி லார்ட். எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. உங்க வேலையே, கிறிஸ்தவர்களின் வேலையே, ஆவிக்குரியவர்களின் வேலையே சந்தோஷமா இருக்கணும். எல்லா நேரமும் வேலை போனாலும் சந்தோஷமா இருங்க, வேலை கிடைச்சாலும் சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. அப்போ நீங்கள் யோசிக்கலாம், அப்போ ஒரு பாரத்தோடு ஜெபிக்க கூடாதா? கண்டிப்பாக ஜெபிக்கணும். கவலையாக தான் இருக்கக்கூடாதே தவிர ஜெபிக்காமல் இருக்கக்கூடாது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்ன செய்யணும்னு வேதம் சொல்லுது, நீங்கள் கவலைப்படக்கூடாது, நீங்கள் பாரப்படக்கூடாது. ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யணும்னா, எல்லாவற்றையும் குறித்து ஒன்று கூட விடாம, எத்தனை பிரச்சனை இருந்தாலும் ஒன்று கூட விடாம எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை என்ன செய்யுங்க, சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும். நல்ல கவனமாக பாருங்க, ஜெபம் மட்டும் பண்ணாதீங்க, முதல்ல சோத்திரம் பண்ணுங்க, கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. நன்றி செலுத்தாத ஜெபம் எல்லாம் கேட்கப்படாது. கடந்த நாட்களில் அவர் உங்களை நடத்திய பாதையை நன்றி செலுத்தாமல் ஜெபிக்காதீங்க. நிறைய பேர் நேராக போய் ஜெபிப்பாங்க. நீங்கள் ஒரு தனி ஜெபம் பண்ணுறீங்கன்னா சோத்திரம் பண்ணி கர்த்தர் நடத்தின பாதையை நினச்சி பாருங்க, அப்போ தான் முறுமுறுக்காமல் ஜெபிக்க முடியும். நீங்கள் ஒரு எமர்ஜென்சி ஜெபம் பண்ணுறீங்கன்னா அப்போ நீங்கள் சோத்திரம் பண்ணாமல் உடனடியாக ஜெபிச்சாலும் ஆண்டவர் கேட்பார், அது தப்பு கிடையாது. ஒரு ஆபத்து, ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க அப்பான்னு சொல்கிறது தப்பு கிடையாது. அந்த நேரம் சோத்திரம் பண்ணிட்டு இருக்க டைம் இருக்காது. அதனால் ஒரு அடுப்பில் இருந்து ஒரு டீ கீழே விழுது உங்கள் காலில் பட்டுருன்னா அந்த நேரம் சோத்திரம் பண்ணிட்டு இருக்க டைம் இருக்காது. ஏசப்பா என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லுவீங்க. நான் அந்த இதை நான் சொல்ல வரல. தனி ஜெபம் பண்ண போகிறீங்க, அரை மணிக்கூர் பண்ணுறீங்க, 1 மணிக்கூர் பண்ணுறீங்கன்னா கடந்ததை நினச்சி நன்றி செலுத்துங்க. நல்லா நன்றி செலுத்திட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணும் பொழுது எல்லா பெட்டிஷன்ஸ், சப்ளிகேஷன், அந்த இன்டர்சீடிங் எல்லாத்தையும் கர்த்தர் சமூகத்தில் வேண்டுதலை எல்லாம் தெரியப்படுத்துங்க. இதை நீங்கள் எல்லாம் தெரியப்படுத்திட்டீங்கன்னு வைங்களேன், தானாக ஒவ்வொரு ஜெப குறிப்புக்குள்ள சமாதானம் உங்கள் உள்ளத்தில் இறங்கும். ஒவ்வொரு ஜெப குறிப்பையும் நீங்கள் கரெக்டாக தெரியப்படுத்திட்டாலே போதும். இன்னைக்கு நம்ம போய் ஆண்டவர்கிட்ட அழுதுட்டு இருப்போம், ஆண்டவரை இப்படி இருக்குதே நான் என்ன செய்ய அப்படின்னு அழுதுட்டு இருக்கோம். அதான் பிரச்சனை. நீங்கள் அழாதீங்க, நீங்கள் நேராக போய் ஆண்டவரே இதை உங்கள் கையில் தந்துட்டேன்ப்பா, நீங்கள் பார்த்துக்கிடுவீங்க, அவ்வளோதான். என் பிள்ளைய உங்கள் கையில் தாரேன், என் கணவரை உங்கள் கையில் தாரேன். அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஒவ்வொரு குறிப்புக்கு பண்ணுங்க. உங்கள் கையில் ஒரு 10 குறிப்பு இருக்குன்னா 5 நிமிஷம் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 50 நிமிஷம் போயிடும். 1 மணிக்கு ஒரு ஜெபம் போகிறதே தெரியாது. எல்லா ஜெப குறிப்புக்கும் 5 நிமிஷம் பண்ணிங்க. ஒரு 12 ஜெப குறிப்பு எடுத்துக்கொள்ளுங்க, 5 நிமிஷம் வச்சு பண்ணுங்க. 1 மணிக்கூர் போகிறதே தெரியாது. அந்த 5 நிமிஷத்தில் அந்த ஜெப குறிப்பினுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. வீடு இல்லாமல் இருக்கிறீங்களா, ஆண்டவரே வீடு இல்லாமல் இருக்குப்பா, நிந்திக்கிறாங்கப்பா, என் மகனுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது, ஏன்னா இந்த வீடுனாலே பிரச்சனை இருக்குது, பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது, வீடு இல்லாதனால பிரச்சனை, மணமகள் இருக்கிறாங்களா, அதை வச்சு ஜெபிங்க. ஆண்டவரே கெட்டி கொடுக்கறதுக்கு நல்ல பணம் இல்லைப்பா, தேவைகளை சந்திக்கப்பான்னு ஜெபித்து பாருங்க. ஒரு 5 நிமிஷத்தில் ஆண்டவர் என்ன செய்வார், அந்த சமாதானத்தை தருவார். உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, என் பிள்ளை இனி என் பிள்ளை இல்லை, அது உங்கள் பிள்ளை, நீங்கள் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஆண்டவர் கையில் விட்டு கொடுங்க. அப்படியே ஒரு சமாதானம் டிரான்ஸ்ஃபர் ஆகும். உங்கள் கவலை அவர்கிட்ட போகும், அவருடைய சமாதானம் பூமியில் இறங்கும். அதை தான் 7வது வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது எப்பொழுது நீங்கள் ஜெபத்தை கர்த்தருக்கு தெரிவித்த பொழுது, கர்த்தர் கையில் விட்டு கொடுத்த பொழுது, உங்கள் பாரத்தை அவர் மேல் வைத்த பொழுது என்ன நடக்குது, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பிசாசுக்கு இடமே இல்லை. அதுக்கப்புறம் எவன் எதை சொன்னாலும் நம்ப மாட்டீங்க, கர்த்தர் சொல்கிறத மட்டும்தான் நம்புவீங்க. இதை செய்து பாருங்கள் தேவஜனமே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் என்ன செய்யலாம், அப்படியே இந்த வசனத்தை வச்சு நம்ம 2 நிமிஷம் ஜெபிக்கலாம். நாங்கள் ஒன்றை குறிச்சும் கவலைப்பட மாட்டோம் ஆண்டவரே, எல்லாவற்றை குறித்து உங்களுக்கு விண்ணப்பம் பண்ணுவோம் ஆண்டவரே, எல்லாவற்றையும் குறித்து உமக்கு விண்ணப்பம் பண்ணுவோம், எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் உமக்கு தெரியப்படுத்துவோம் ஆண்டவரே, எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தினாலும் ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் உமக்கு தெரியப்படுத்துவோம் ஆண்டவரே. எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யட்டும், எங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யட்டும், எங்கள் சிந்தனையை ஆளுகை செய்யட்டும், எங்கள் சிந்தனையை ஆளுகை செய்யட்டும், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளட்டும், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளட்டும். தேவஜனங்களே, 4வது காரியம் 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 4வது திறவுகோலை எடுத்துக்கொள்ளலாம், வாசிக்க கேட்போம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள், அவர் மேல் வைத்து விடுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தேவஜனங்களே, நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. உங்களுக்காக அற்புதம் நடக்கும், உங்களுக்காக அதிசயம் நடக்கும். இன்னைக்கு நிறைய பேர் கமெண்ட் எழுதுறாங்க, ஐயா எங்களுக்கு வீடு மாற்றணும், அதுக்குள்ள பணம் தேவை இருக்கு, எங்கள் லேண்டை விற்கணும், அதுக்குள்ள கட்ட வேண்டிய
டேக்ஸஸ்லாம் இருக்குது, அண்ட் அப்படி இப்படி நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இருக்குது. இப்படி ஒன்று ஒன்றா அழுகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோம், காசு இல்லை. ஒவ்வொரு பேரும் கண்ணீரோடு இருக்கிறாங்க. யோசித்து பாருங்களேன், இன்றைக்குள்ள காலத்தை பாருங்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி நம்ம பணத்தை வாங்கினா கூட நம்மளை தப்பாக நினைப்பாங்க. இன்றைக்கி பாருங்களேன், நீங்கள் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறீங்க. இப்படிப்பட்ட ஊழியம் செய்கிற நாங்கள் பணத்தை வாங்கி உதவி செய்யணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. நம்ம கையிலேருந்து நூறுக்கணக்கான மக்களுக்கு கொடுக்குற லெவலில் கர்த்தர் ஆசீர்வதித்தால் நம்ம கொடுக்க போகிறோம். அப்படி கொடுக்க முடியாத பட்சத்தில் நாங்கள் பலருக்கு எங்களால் முடிந்த இடத்துல எங்கள் எல்லைகளில் கஷ்டப்படுறோம், எங்கள் கண்ணுகளுக்கு முன்னாடி கஷ்டப்படுறோம், ஒவ்வொரு பேருக்கும் உதவி செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் எங்கேயோ இருந்து கேட்பாங்க பாருங்கள், கமெண்ட்லலாம் போட்டு விடுவாங்க, எல்லாருக்கும் உதவி செய்ய ஆசை தான். ஆனால் நம்ம இப்படி அநேகருக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, மக்கள் தப்பாக நினைக்கிறாங்க. இந்த ஆள் காசெல்லாம் எடுத்து அவருக்கு செலவழிக்கிறான்னு நினைக்கிறாங்க. ஆனால் எத்தனையோ ஏழைகளுக்கு அந்த உதவி போய் கொண்டு இருக்கிறது. யாரோ ஒரு ஆள் எங்கேயோ தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் இன்னைக்கு தப்பாக பார்க்குறாங்க. தேவ ஜனங்களே, நீங்கள் அந்த தப்பான பார்வையை பார்க்கக்கூடாது. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒருத்தர் யாராக இருந்தாலும் ஊழியக்காரன் பணம் வாங்குறான்னு சொல்கிறாங்கன்னா அதை வாங்கி அவன் சொந்தமாக காரையும் வீடையும் கட்டினார்னா கர்த்தர் கணக்கு கேட்பார். ஏமாத்துறவன் ஏமாற்றிக்கிட்டு தான் இருப்பான், கர்த்தர் அவனை பிடிச்சிக்கிட்டு தான் இருப்பார். ஆனால் கர்த்தருக்காக செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இன்றைக்கி தடை இருக்குது. காரணம், அதை கரெக்டான ஒரு இடத்துல அதை கரெக்டாக கொண்டு போகிறதுக்கு ஆண்டவருடைய கைடன்ஸை பெற்ற நபர்கள் தேவையாக இருக்கிறாங்க. எங்கேயோ ஒரு ஆள் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, அவங்கள கனெக்ட் பண்ணுறது ஒரு ஊழியக்காரனாக இருக்கும், ஒரு தேவ பிள்ளையாக இருக்கும். அதை கரெக்டாக செய்கிறதுக்கு ஆண்டருக்கு ஆள் தேவை. சரி, நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வரலாம். இன்றைக்கி உலகம் இப்படி பேசுதா, அப்போது உங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு அது கட்டுறதுக்கு இன்றைக்கி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், என்னுடைய இளம் பிராயத்தில் நான் 1ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது அந்த நாட்களில் என்னை இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்தாங்க. எங்கள் அம்மா அப்பாவுக்கு காசே இல்லை. ஊழியத்தின் ரீதியாக அவர்கள் வேறு ஒரு ஊருக்கு என்னை கொண்டு போனாங்க. நான் 1ஆம் கிளாஸை 3 தடவை படித்தேன். நான் 1ஆம் கிளாஸை ஒரு இடத்துல படித்து கொண்டு இருக்கும் பொழுது எங்கள் அப்பா ஊழியத்தை மாறினதுனால என்னை வேறு இடத்துல போய் சேர்த்தாங்க. அப்போ ஆல்ரெடி சேர்த்த இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்தாங்க. அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் அந்த காலத்திலே சேர்த்தாங்க. வருடம் எவ்வளோ ஆகிவிட்டது பாருங்கள். அப்போது அந்த நாட்களில் அதிக காசு கொடுத்து சேர்த்தாங்க. அந்த நாட்களில் சேர்த்துட்டு இன்னொரு இடத்துல கொண்டு போய் அங்கே இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்தாங்க. அது வேறு ஊர். திரும்பி அங்கேருந்து வந்த பிறகு இன்னொரு ஊழியத்துக்கு அந்த பகுதிக்கு திரும்பி வரும்பொழுது அங்கேயும் சேர்க்கணும். காசு இல்லாததுனால நான் வீட்டில் கிட்டத்தட்ட 3 மாதமாக காசு இல்லாததுனால படிக்காமல் வீட்டில் உட்காந்துருந்தேன். எங்கள் அம்மா கர்த்தர் தந்தா நான் உன்னை படிக்க வைப்பேன்னு சொன்னாங்க. கர்த்தர் மேலே 100% நம்பினாங்க. ஏன்னா ஸ்கூலுக்கே அனுப்பலை. 3 மாதம் எல்லா பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு போகும்பொழுது நான் வீட்டிலே இருப்பேன். தேவ ஜனங்களை, விசுவாசமானது டெஸ்ட் பண்ணப்படும், சோதிக்கப்படும். சுத்த தங்கமா இல்லையான்னு அக்னியில் சோதிக்கப்படும். எங்கள் அம்மாவை ஆண்டு 3 மாதம் சோதிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தார். திடீர்னு பார்த்தா ஒரு நபர் வந்தாங்க. சொன்னாங்க, பிள்ளையை ஏன் படிக்க வைக்காமல் இருக்கிறீங்க, போங்க படிக்க வைங்கன்னு சொல்லி எங்கள் அம்மாவுக்கு ரிலேட்டடான குடும்பத்தில் உள்ள ஒரு நபர் திடீர்னு காசு அனுப்பி விட்டாங்க, என்னை சேர்த்துட்டாங்க. தேவ ஜனங்களே, கர்த்தர் நம்மளை விசாரிக்கிறவர். அந்த வசனம் என்ன சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால். எத்தனை பேர் நம்புகிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால், உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நம்ம நினைப்போம் ஆண்டவர் அற்புதமே செய்ய மாட்டார் நினைப்போம், செய்வாரு. நீங்க உங்களுடைய டெஸ்ட்டுக்கு ஒப்பு கொடுக்காததுனால அது பயந்து கொண்டு இருக்கிறீங்க. விட்டு கொடுத்து பாருங்க, ஒரு வாரம் வேணா பிள்ளை ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கும், கர்த்தர் எங்கேயாவது ஒரு அற்புதத்தை செஞ்சு உங்களை கொண்டு போயிடுவார். அவர் எந்த விஷயத்தையும் தடை பண்ண மாட்டார். நம்ம ஃபேத்தில் விட்டு கொடுக்க பயந்துகிட்டு இருப்போம். அதனால பயப்படாதீங்க. மிஞ்சி போனால் 1 மாதம் 2 மாதம் ஸ்கூலுக்கு போகாமல் இருப்பான், அவ்வளோதான். என்ன மாதிரி ஒரு 3 மாதம் இருப்பான். பாருங்க, நான் என்ன படிக்கலையா? இன்னைக்கு 7 ஆண்டுகள் எனக்கு மாஸ்டரேட் பட்டமும் 4 மாஸ்டரேட் வருஷம் 4 வருஷம் படிக்கவும் 2 மாஸ்டரேட் டிகிரி பைபிள் தியாலஜி சம்பந்தமாக ஆண்டு தந்திருக்கிறார். எப்படி பாருங்களேன், பேச்சுலர் டிகிரி தந்து மாஸ்டரேட் டிகிரி தந்து இனி நான் டாக்டரேட் படிக்கிறதுக்கு எனக்கு எல்லா வாய்ப்பு இருந்தாலும் நான் அதை ஆண்டவருடைய சித்தமானால் படிக்கலான்னு சொல்லிட்டு விட்டு வச்சிருக்கிறேன். அப்போ ஆண்டவர் நினைச்சார்னா எதனாலும் செய்வார், எதுவுமே தடைப்படாது. அதான் யோபு சொல்றாருல, அவர் செய்ய நினைச்சது ஒன்றும் தடைப்படாது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அதனால அவர் உங்களை விசாரிப்பார், உங்களுக்கு என்ன தேவைன்னு விசாரிப்பார். ஒரு கல்யாண பந்தியில் சாம்பார் குறைஞ்சிச்சுன்னா உடனே சாம்பாரை கொண்டு வருவாங்க, ரசம் இல்லைன்னா ரசம் கொண்டு வருவாங்க. இதே போல் உங்களுக்கு என்ன குறைவுன்னு விசாரிக்கிற ஒருத்தர் இருக்கிறதுனால வசனம் சொல்லுகிறது, அவர் மேல் என்ன செய்யுங்க, உங்கள் கவலைகளை வச்சு விடுங்கள். எல்லாரும் ஜெபிப்போமா, கண்களை மூடி சொல்லி ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் எங்களை விசாரிக்கிறவரானபடியால், எங்கள் கவலைகளை எல்லாம் உங்கள் மேல வச்சுக்கிறோம், உங்க மேல வைக்கிறோம். இனி அதை நாங்க சுமக்க
சுமக்க மாட்டோம், இதை நாங்க சுமக்க இனி மாட்டோம், நாங்க உங்க கையில தருகிறோம். நாங்க உங்க கையில தருகிறோம். தேவஜனங்களே, 5வது காரியம் நம்ம பார்த்துட்டு ஜெபித்து முடிக்க போறோம். முக்கியமான விஷயம், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், ஆனா இதுல ஒரு ரகசியத்தை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கவலையை ஆர்டர்கிட்ட கொடுத்துட்டு அவருடைய சமாதானத்தை கீழே கொண்டு வரணும். அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம இருதயத்துக்குள்ள சமாதானத்தை கொண்டு வரணும். அதுக்கு ஆண்டு எளிமையான ஒரு முறையை மத்தேயு 11, 28, 29, 30 சொல்லி இருக்கிறார். வாசிக்க கேட்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், இளைப்பாறுதல் கிடைக்கும், என் நுகம் மெதுவாயும் என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் என் இருக்கிறது சுமை என்றார். லகுவாயும் இருக்கிறது என்றார். தேவ ஜனங்களே, ஒரு ஆழமான ரகசியத்தை ஆண்டு சொல்லுறார். நிறைய பேர் யோசிப்பாங்க, இது சுவிசேஷ வசனம், இது ஆண்டவரை புதிதாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தான் இந்த வசனம் பலிக்கும், இயேசுவை ஏற்றுக்கொண்டு சபைக்கு போறவங்களுக்குலாம் இந்த வசனம் பலிக்காது, இது எல்லாமே ரட்சிக்கப்படாத நபர்கள், தற்கொலை எண்ணத்தில் இருக்கிறவங்க, குடிபோதையில் இருக்கிறவங்க, கணவரை இழந்தவங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த வசனம் பலிக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த வசனத்திலே போட்டிருக்கு, வருத்தம் பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? எல்லாரும், நான் உட்பட, கிறிஸ்தவன் உட்பட, ரட்சிக்கப்பட்டவன் உட்பட, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் உட்பட, யாரெல்லாம் பாரம் சுமக்கிறோமோ, எப்பெல்லாம் பாரம் உள்ள வருதோ, எப்பெல்லாம் சந்தோஷம் வெளியே போகுதோ, அப்ப எல்லாம் நம்ம என்ன செய்யணும்? எல்லாரும் அவரிடத்துல வரணும். நம்பர் 1, அவர்கிட்ட வரணும். அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். எப்படி தருவார்னு அழகா விளக்குறார். 29 அவர் சொல்றார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. அவர் எப்படி இருக்கிறாரா? சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறாராம். அப்போ அவர் நுகத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்க எப்படி மாறணும்? சாந்தமும் மனத்தாழ்மையுமா மாறணும். அடுத்தது என்ன செய்யும்? அந்த நுகத்தை ஏற்றுக்கொண்டா என்ன நடக்கும்? என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க. என் நுகத்தை ஏற்றுக்கொண்டீங்கன்னா நான் எப்படி நடக்கிறேனோ அப்படி தான் நீங்கள் நடப்பீங்க. நான் இடது பக்கம் போனால் நீங்களும் இடது பக்கம் வருவீங்க, நான் நேராக போனால் நீங்கள் நேராக வருவீங்க, நான் நின்னா நீங்கள் நிற்பீங்க. ஏன்னா ஒரு மாட்டுக்கு மேலே நுகத்தை போட்டுட்டாங்கன்னா இன்னொரு மாடு என்ன செய்யுதோ அதை தான் இந்த மாடு செய்யணும். ரெண்டும் இணைஞ்சிருந்தால் தான் நுகத்துக்குள்ளே இருக்க முடியும். திருமணத்தை ஒரு நுகம்னு சொல்கிறாங்க. அப்போ 2 பேரும் ஒரே மனதுடையவர்களாக இருந்தால் தான் திருமணம் நல்லா இருக்கும். இதே போல் திருமண வாழ்க்கையை காட்டிலும் கிறிஸ்தவ வாழ்க்கை பிரதானமான வாழ்க்கை, நமக்கு தேவையான வாழ்க்கை. திருமணம் இந்த பூமியோடு முடிஞ்சு போயிடும். ஆனால் கர்த்தரோடு உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, ரட்சிப்பின் வாழ்க்கை மரணத்துக்கு பிறகும் தொடருகிறது. நம்ம பரலோகத்துக்கு போகணும்னா ரட்சிப்பின் வாழ்க்கை தான் இருக்கணும். திருமணம் அடைஞ்சவர்கள் எல்லாரும், திருமணம் ஆனவர்கள் எல்லாரும் பரலோகத்துக்கு போகிறான்னு கேட்டாங்கன்னா இன்றைக்கி எத்தனை பேருக்கு திருமணம் ஆகுது? திருமணம் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. திருமணம் ஆகிறது நல்லது, ஆனால் ரட்சிப்பு தான் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகுது. அப்போ ரட்சிக்கப்படும் பொழுது கர்த்தரும் நம்மளும் ஒரு நுகத்துக்குள்ளே வரோம். 2 மாடு ஒரு நுகத்தடிக்குள்ளே வர்றது போல் கர்த்தரோடு நம்ம இணைகிறோம். அப்போ இந்த நுகத்துக்குள்ளே வரும் பொழுது அவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ளணும். we have to learn from him. இது ஒரு பெரிய வாய்ப்பு. நீங்கள் ரட்சிக்கப்படும் பொழுது சில தாழ்மை ஆண்டு கற்றுக் கொடுக்கிறார், சாந்தத்தை கற்றுக் கொடுக்கிறார், பொறுமையை கற்றுக் கொடுக்கிறார். வேலை இல்லாமல் இருக்கும் ஜெபிக்க சொல்லி தருவார். எதுக்காக வேலை இல்லைன்னு சொல்லி தருவார். நாளைக்கு ஒன்று ஒரு அதிபதியாக உயர்த்த போகிற மகனே, நீ வேலை இல்லாதவனுடைய பசியை உணரணும், படிக்க முடியாதவனுடைய வேதனையை உணரணும், அதான் இந்த பாதையில் ஒன்று நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி தருவார். அப்போ ஒரு நுகத்தை நம்ம மேலே வச்சிருக்கிறார். நுகத்தை வச்சுட்டு அவர்கிட்ட கற்றுக்கொள்ளணுமா? நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடக்கும்னு பாருங்கள், உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். சில கிறிஸ்தவங்களுக்கு ஜெபிச்சா சமாதானம் வரும்னு நினைப்பாங்க. சில நேரம் நீங்கள் கற்றுக்கொண்டாதான் வரும். சில நேரம் உங்களை பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்தா தான் சந்தோஷம் வரும். சில நேரம் வேதனைகளுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும்போது சந்தோஷம் வரும். சில நேரம் சில ஆபத்துகள் நம்ம வீட்டுக்கு வரும், கண்ணீரோடு ஜெபிப்போம், அந்த ஆபத்து நம்ம வீட்டை விட்டு போவோம். அப்போ சமாதானம் பயங்கரமாக நம்ம இருதயத்தில் வரும். அப்போ சமாதானம் உள்ளே வர்றதுக்கு பல மெத்தட் இருக்குது. அதில் ஒரு மெத்தடு தான் நம்ம கற்றுக்கொள்ளணும், அவர்கிட்ட இருந்து ஏற்றுக்கொள்ளணும். நான் சொன்னேன் அல்லவா, 3 மாதம் நான் ஸ்கூலுக்கு போகாமல் இருந்தேன். இந்த பிரச்சனை உலகத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை தான். கேவலமாக யோசிப்பாங்க, பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு போக பணம் இல்லை, ஊரெல்லாம் கேவலம். உடனே ஊர் சொல்லும், பணம் இல்லைன்னா அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்க வேண்டியதானே. தேவ ஜனங்களே, அப்படி தான் உலகம் சொல்லும். ஆனால் தேவ சித்தம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த சித்தத்துக்காக தான் 3 மாதம் நான் வீட்டிலே கிடந்தேன். நான் இன்னொரு விதத்தில் சொல்கிறேன் பாருங்களேன், ஒரு பிள்ளை 3 மாதமாக ஸ்கூலுக்கு போகாததை அவமானமாக பார்க்குறாங்க. ஆனால் அதே நேரம் என்னுடைய தகப்பன் இறந்துருந்தால் என்ன இருக்கும்? பிசாசு என் தகப்பனை கொள்ளலாம்னு நினச்சிருப்பான். ஆண்டவர் பார்த்தாரு, 3 மாதம் பிள்ளை ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கட்டும்,
தகப்பனை இழக்கிறது பெரிய விஷயமா, 3 மாதம் ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கிறது பெரிய விஷயமா? யோசித்து பாருங்கள். அப்போது நமக்கு வர வேண்டிய ஆபத்து, அதிகமான ஆபத்தை குறைச்சிட்டு ஒரு சின்ன ஆபத்தை தராரு. ஆனால் நமக்கு அது ப்ரெஸ்டேஜ் இஷ்யூவாக இருக்குது, நமக்கு அது அவமானமாக இருக்குது. அதனால தான் ஆண்டு சொல்கிறார், மனத்தாழ்மையாக இருங்க, தாழ்மையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. உலகத்தான் என்ன சொல்லுவான்னு நினைக்காதீங்க, கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். 4 பேர் என்ன கேட்பாங்க அதை பார்க்காதீங்க. ஏன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு 4 பேருக்காக வாழ்ந்தவரே கிடையாது. அப்போ அவருடைய நுகத்தில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் அவருக்காக வாழணும். என் குடும்பம் என்ன நினைக்கும், என் கோத்திரம் என்ன நினைக்கும், என் மனைவி என்ன நினைப்பா, என் பிள்ளை என்ன நினைப்பா, யாரு என்னவும் நினைக்கட்டுமே, எனக்கு சமாதானம் வேணும் நீங்க தீர்மானம் எடுத்துட்டீங்கன்னா நீங்க உங்க கௌரவத்தை இறக்கி வைக்கணும். கெட்ட குமாரன் எவ்வளவு கௌரவப்பட்டுட்டு அப்பா விட்டு போனா, கெட்ட குமாரன் சொன்னா எனக்கு உள்ளதெல்லாம் வித்து தாரும், நான் உம்மை விட்டு போகிறேன் என்று போனா. சமாதானம் இல்லை, விபச்சார வாழ்க்கை, வேசித்தன வாழ்க்கை, பணம் இருக்கிற வரைக்கும் நண்பர்கள், குடி போதை எல்லாம் அனுபவிச்சான். ஒரு நாள் பஞ்சம் வந்தது, ஒரு பணமும் இல்லை, வேதனையின் மேல் வேதனை. நண்பர்கள் விட்டார்கள், நம்பினவர்கள் விட்டார்கள், பண்ணி தவிட்ட கூட தராமல் அடித்து விரட்டினார்கள். இப்பொழுது அவனுக்கு ஒன்று தோணினது, நான் செய்தது தவறு, என் ப்ரெஸ்டேஜ், என் வெக்கம், என் மானம், சூடு சொரணை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு யாரை வெறுத்துட்டு உதறி தள்ளிட்டு நான் வெறுத்துட்டு வந்தேனோ அங்கேயே ஒரு வேலைக்காரனை போல நான் போகிறேன். என் ப்ரெஸ்டேஜை பார்த்தா எனக்கு சமாதானம் வராது. நான் இப்படி பயங்கரமாக நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு நான் அதை யோசித்தேன், நான் சமாதானம் வராது. அள்ளி தூக்கி வீசிட்டு வந்தேனே, அப்பாவும் மதிக்காமல் வந்தேனே, அவர்கிட்டே போய் அடங்கி இருக்கணுமா அப்படின்னு யோசித்தா பஞ்சமாக கிடக்கிறதும் சாப்பிடாமல் கிடக்க போகிறது இவன் தான். வயிறு திருப்தி ஆகணும்னா, சமாதானம் வேணும்னா நம்மளை தாழ்த்த வேண்டும். திரும்பியும் அதே அப்பாட்ட வந்தான், எதிர்த்து அப்பாட்ட வந்தான், வெக்கம் இல்லாமல் வந்து ஆண்டுகிட்ட சரணடைஞ்சா. அதுதாங்க தாழ்மை, அதுதான் மனத்தாழ்மை. 4 பேர் பார்ப்பாங்க, என் பிள்ளை ஸ்கூலுக்கு போனால் 4 பேர் கேட்பாங்க. விசுவாச பரீட்சைக்கு விட்டு பாருங்கள், வேலை இல்லாமல் இருந்து பாருங்கள், 2 விஷயம் நடக்காமல் இருந்து பாருங்கள். வீட்டை விட்டு பொருளை எடுத்து வெளியே போடுவாங்க, வீட்டை விட்டு வெளியே தானே போட்டாங்க. உங்கள் கணவர் குடிச்சிட்டு வந்து தினமும் வீட்டை அடித்து உடைச்சா எவ்வளோ அவமானம், யோசித்து பாருங்கள். ஆனால் இப்போ நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கும் பொழுது வீடை காலி பண்ணுன்னு சொல்லி பொருளை வெளியே எடுத்து போட்டான். என்னைக்கு உங்கள் பொருளை வெளியே தூக்கி போடுறதுக்கு ஒரு நிந்தனை உங்களுக்கு வருதோ, ஆண்டவர் விடுவார் நினைக்கிங்களா? உங்களை வீடை கட்ட வைப்பார். 10 பேருக்கு உங்களுக்கு உங்கள் மூலமாக வீடை கட்ட வச்சு அவர்களுக்கு வாடகை கொடுக்க உங்களை அதிபதியாக மாற்றுவார். நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும், ஒவ்வொரு உபத்திரவும் நீங்க விதைச்சு கொண்டு இருக்கிறீங்க, விதைத்து கொண்டு இருக்கிறீங்க. அவமானம் வரும், தேவ ஜனங்களுக்கு நிந்தனைகள் வரும். அந்த நேரம் சோர்ந்து போகாதீங்க, சந்தோஷமா இருங்க. உங்களை துக்கப்படுத்தும் பொழுது சந்தோஷமா இருங்கன்னு வேதம் சொல்லுகிறது. உங்களை உபத்திரவப்படுத்தும் பொழுது சந்தோஷமா இருங்கன்னு சொல்லுகிறது. எதற்கு தெரியுமா? ஆண்டவர் உங்க உயர்வை பார்த்து விட்டார். குழியில தூக்கி யோசேப்பை போடும் பொழுது அவன் சந்தோஷமா இருக்க ஆண்டவர் அழைச்சாரு. சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அவன் சந்தோஷமாக இருக்க ஆண்டவர் அழைத்தாரு. ஆண்டவர் பார்த்தாரு, சிறையில இருந்த, குழியில இருந்த, இப்ப நீ சிங்காசனத்துல இருந்து மாளிகளை தூக்கி வச்சாரு. இன்னைக்கு பாருங்க, நம்ம என்ன செய்றோம்? குழியில இருந்தா துக்கமா இருக்கும், சிறையில இருந்தா துக்கமா இருக்கும், ராஜ மாளிகை மட்டும்தான் வேணும்னு நினைக்கிறோம். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, ராஜ மாளிகை வேணும்னா குழியின் அனுபவம் வரும், சிறைச்சாலையின் அனுபவம் வரும், வேதனையின் அனுபவம் வரும். இதை தாங்கிட்டீங்கன்னா, கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாவே இருந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக சிங்காசனத்தில் ஆண்டு தூக்கி வைப்பாரு. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்கிறது. நான் ஆரம்பத்தில் கேட்டேன்ல, 3 மாதம் நான் பாடு சகிச்சு ஸ்கூலுக்கு போகாமல் இருந்தது எனக்கு பெரிய கஷ்டமாக தெரியல. எங்கள் அம்மாவுக்கு அது கஷ்டமாக இருந்தாலும் அது கஷ்டமாக தெரியலை. ஏன்னா கணவரை இழக்கிறத காட்டிலும் அவரை ப்ரெஷர் பண்ணி, எங்கள் அப்பாவை ப்ரெஷர் பண்ணி எங்கள் அம்மா சொல்கிறாங்க, போவோம் வேலைக்கு போவோம் சொல்லி ஏதாவது செஞ்சு எங்கள் அப்பா ஒரு பெரிய ஸ்மக்லராகவோ திருடனாவோ மாறி இருந்தால் என்ன இருக்கும்? இன்றைக்கி நான் ஒரு திருடனுடைய பிள்ளையாக இருந்திருப்பேன். ஆனால் இன்றைக்கும் நான் ஒரு பாஸ்டருடைய பிள்ளையாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த 3 மாதத்தில் எங்கள் அப்பா திருடாததுனால, அந்த 3 மாதம் உலகம் என்ன சொன்னாலும் வெட்கப்படாததுனால, அந்த நிந்தனையை சுமந்ததுனால இன்றைக்கி நான் அநேக ஆயிரங்களுக்கு போதிக்கிறேன். நான் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிரசங்கம் பண்ணுகிறேன். தினமும் 500 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே நான் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அநேக ஆத்மாக்களை தொட்டு கொண்டு இருக்கிறேன். எப்படி இது நடக்குது? உங்கள் யூடியூப் மூலமாக தினமும் கிட்டத்தட்ட 2000-3000 ஆத்மாக்கள் நம்ம தொட்டு கொண்டு இருக்கிறோம். அதிகாலை ஜபத்தின் மூலமாகவே, இரவு நேர ஊழியத்தின் மூலமாக 5000-10,000 ஆத்மாக்கள் தொட்டு கொண்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளில் நம்ம 1 கோடி ஆத்மாவை தொட்டு இருக்கிறோம். நம்ம சொல்லலை, யூடியூப் மூலமாக சொன்னாங்க 1 கோடி ஆத்மாக்கள் ஆண்டு தொட்டு இருக்கிறார். எப்படி நடந்தது? 3 மாதம் படிக்க தகுதி இல்லாத ஒரு நிந்தனையை கர்த்தருடைய நுகத்தை சுமந்ததுனால நடந்துச்சு. 1000 கஷ்டப்படுறோமே, கர்த்தருக்காக ஒரு கஷ்டத்தை சகிப்போமே, அந்த ஒரு எண்ணம் வரணும். பைக்கில் இருந்து கீழே விழுந்து முட்டு உடஞ்சி கிடப்பாங்க 6 மாதம் ஸ்கூலுக்கு போகாமல். ஆனால் கர்த்தர் ஒரு ஸ்கூலுக்கு போகாமல் பணம் தராததுனால அவ்வளோ சோர்வு, முட்டு உடஞ்சி வீட்டுக்குள்ளே கிடப்பாங்க.
தலை உடஞ்சி ஆக்சிடென்ட் ஆகி வீட்டில் நடப்பாங்க. அந்த நேரம்லாம் ஊர் ஒன்றும் சொல்லாது. நல்ல தேவ ஜனங்கள் புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை ஒரு பாடல் அனுப்பும்போது தான் அந்த உலகம் உங்களை குத்தி காட்டும். அப்போ தான் நம்ம ஜனங்களும் ரொம்பவே அழுவார்கள். அதனால தான் புரிஞ்சு கொள்ளணும், அவருடைய நுகம் மெதுவாக இருக்குது. அவர் என் காலை உடைச்சி என்ன 3 மாதம் வீட்டில் போடலைங்க, ஸ்கூலுக்கு போகாமல். அவருடைய நுகம் மெதுவாக இருந்துச்சு, பணம் தராமல் இருந்தார், அவ்வளோதான். அவருடைய சுமை லெகுவாக இருந்துச்சு. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆண்டவர் உங்களை அடித்து உங்களை வீட்டில் வைக்கல, அவர் ஏதாவது ஒன்று செஞ்சு தடுத்து வச்சிருப்பாரு. புரிஞ்சுக்கொள்ளுங்க, அதில் உங்களை தலைவனாக மாற்றணும்னா அதில் உங்களை தாழ்த்துவார். எதில் உங்களை தலைவனாக மாற்றணும்னு நினைக்கிறாரோ அங்கே உங்களை தலை குனிய வைப்பார். ஏன்னா தலை குனிஞ்ச இடத்துல மட்டும்தான் தலையை உயர்த்த முடியும். எத்தனை பேர் புரிந்து கொள்றீங்க? இன்னைக்கு தலை குனியப்பட்டிருக்கிறதா? இன்னைக்கு உங்கள் வேதனையில் உங்கள் வீட்டில் நீங்கள் தலை குனிஞ்சிருக்கிறீங்களா? உங்கள் குடும்பத்தில் தலை குனிஞ்சிருக்கிறீங்களா? எழுதி வச்சுக்கொள்ளுங்க, உங்கள் தலையை உயர்த்துறதுக்காக தான் அங்க குனிச்சிருக்காரு. திருமணம் ஆகாமல் தலை குனிந்திருக்குதா? பிள்ளை இல்லாமல் தலை குனிந்திருக்கிறதா? அந்த இடத்துல உங்களை உயர்த்தணும்னு நினைக்கிறாரு. எங்க உங்க தலை குனிஞ்சிருக்கோ அங்க உயர்த்தணும்னு நினைக்கிறாரு. அதனால அந்த சுமையை ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த சுமை லெகுவா இருக்கும். கர்த்தர் கொடுக்கிற சுமை லெகுவா இருக்கும். அதனால இந்த ரகசியத்தை புரிஞ்சு கொண்டு உங்க இருதயத்துல சமாதானத்தை விட்டுறாதீங்க. என் ஆண்டவர் எதை செய்தால் நன்மைக்கு செய்வார்னு புரிஞ்சு கொண்டு சமாதானத்தை விடலைன்னா நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள். எல்லாரும் ஜெபிப்போமா? எல்லாரும் சொல்லுவோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்கிறது என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமே? ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் கண்ட கஷ்டப்படுறதுக்கு, நான் தேவையில்லாத கஷ்டப்படுறதுக்கு நான் கர்த்தருடைய கஷ்டத்தை சுமக்கிறேன். அது லெகுவா இருக்குது, அது மெதுவா இருக்குது, அது ஆபத்தானது அல்ல, அதுக்கு பிரதிபலன் உண்டு, அதுக்கு உயர்வு உண்டு. நான் ஏதோ ஒரு கஷ்டத்தை சகிக்கிறதுக்கு, பிரதிபலன் இல்லாத கஷ்டத்தை சகிக்கிறதுக்கு, உயர்வு இல்லாத கஷ்டத்தை சகிக்கிறதுக்கு, பாவியா வாழ்ந்து பாவ பாரத்தை சுமக்கிறதற்கு என் கர்த்தருடைய கஷ்டத்தை நான் சுமக்கட்டும். உயர்வுகளை கொண்டு வருகிற கஷ்டத்தை நான் சுமக்கட்டும். பரிசுத்தமாய் வாழ்ந்து நான் பாடுபடட்டும். அதற்கு உயர்வு உண்டு என்றால் அதை நான் சுமப்பேன் ஆண்டவரே. அதனால எனக்கு சமாதானம் வரும் என்றால் நான் சுமப்பேன் ஆண்டவரே. Thank you Jesus. எல்லாரும் ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் யாரெல்லாம் அந்த வசனங்களை ஆர்வமா கேட்டு இருதயத்தில் நிரப்பினார்களோ, தேவ ஜனங்களை ஆவியானவர் காட்டுகிறார், உங்கள் இருதயத்தை நிரப்பி இருக்கிறார், ரகசியத்தினால் நிரப்பி இருக்கிறார், சமாதானத்தினால் நிரப்பி இருக்கிறார், சத்தியங்களால் நிரப்பி இருக்கிறார். இந்த சத்தியம் உங்களுக்கு ஆயுசு காலத்துக்கு உங்கள் இருதயத்துக்குள் இருந்து கிரியை செய்யும். நீங்கள் மட்டும் இடம் கொடுத்து விட்டால் போதும், 100ஆக 60ஆக 30ஆக அது கிரியை செய்யும். நிறைய பேர் யோசிக்கலாம், இவ்வளவு நேரமா சத்தியத்தை தியானிக்கணும். தேவ ஜனங்களே, ஸ்லோலி, ரிப்பீட்டட்லி, அட்டென்டிவ்லி, மெதுவாக வாசிக்கணும், திரும்ப திரும்ப வாசிக்கணும், கவனமாக வாசிக்கணும். அப்பொழுதுதான் அது இருதயத்துக்குள்ள போகும். இன்னைக்கு இருதயத்துக்குள்ள ஆவியானவர் போட வச்சிருக்கிறார். பேசின ஒவ்வொரு வார்த்தையும் என் ஞானத்தில் இருந்தோ என் அறிவில் இருந்தோ அல்ல, ஆவியானவருடைய ஆலோசனையிலிருந்து உங்களோடத்தில் பேச, உங்களோடு ஆண்டவர் இடைப்பட கர்த்தர் இந்த அடிமையை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதனால தான் இதை அவர் செய்திருக்கிறாரே தவிர வேற ஒன்றுமே கிடையாது. எந்த ஒரு மனுஷ ஆலோசனையும் கிடையாது. கர்த்தருடைய எண்ணங்களை உங்களிடத்தில் பிரதிபலிக்கிற ஒரு அடிமையாக, ஒரு ஊழியனாக ஆண்டவர் இதை செயல்படுத்தினாரே தவிர இந்த ரகசியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவருடைய விருப்பம். வேணா பாருங்க, ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, உங்கள் வாழ்க்கை மாறுதா இல்லையான்னு. எல்லாரும் அப்படியே ஜெபித்து கொண்டு இருக்கலாம். சோதரம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். தர்மையான நேரத்தில் நீர் அவங்க இருதயத்தை நிரப்பியிருக்கிறீங்க. அநேகருடைய வாழ்க்கையில் விடுதலை கொடுக்குறீங்க. அநேகருடைய கவலையெல்லாம் அவர்களை விட்டு விடுதலை ஆகிறதுக்காக நன்றி, விடுதலை உண்டாகிறதுக்காக நன்றி, ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி, சமாதானம் பெறுகிறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. திங்கக்கிழமையிலிருந்து வெள்ளி வரைக்கும் அதிகாலை ஜெபமும் இரவு ஜெபமும் இருக்குது. நம்ம ப்ரேயர் டைம் வாட்ஸ்அப்பில் இணைந்து கொள்ளுங்கள். லிங்க் தவறாமல் கொடுக்கப்படும். காட் பிளஸ் யூ. பிரோஜனமாக இருந்தால் அநேகருக்கு பகிருங்கள். ஆமேன்.